வணக்கம் நண்பா. நான் இன்னைக்கு சோலோ கேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட இதுவரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண சாப்டர்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மூவியா மேக் பண்ணி போட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னா, ஒரே ஒரு ரீசன் தான். நம்ம எபிசோடா போடும்போது நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது எபிசோட வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க. பட் மூவியா மேக் பண்ணி போடும்போது நெறைய பேத்துக்கு போய் சேருது. ஆனா அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் அடுத்த மூவி எப்ப மேக் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சுத்தமா தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மான்வா புடிச்சது அப்படின்னா, டெய்லியும் காலையில 9 மணிக்கு இந்த மான்வாவோட ஒவ்வொரு எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு இருப்பேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா, நீங்க வந்து மான்வாவோட எபிசோட் வந்து கன்டின்யூ பண்ணி பாருங்க. இந்த கதையோட சிம்பிள் கான்செப்டே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ ஒரு மிகப்பெரிய செஃப்பா இருந்தா பட் அவனுக்கு நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால தலைவனால பாத்தீங்க அப்படின்னா ஸ்மெல் பண்ண முடியாது, அதே மாதிரி டேஸ்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த ஒரு விஷயத்தினால அவனுக்கு உயிருக்கு மேல மதிச்சிட்டு இருந்த அந்த குக்கிங்கே பாத்தீங்க அப்படின்னா அவனால பண்ண முடியாம போகுது. அண்ட் ரொம்ப டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்க நம்மளோட ஹீரோக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஆர் கேம் கிடைக்குது. அந்த விஆர் கேம்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களால 5 சென்ஸ் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அதாவது ரியல் வேர்ல்டுல ஹீரோவால ஃபீல் பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம கேமிங் வேர்ல்டுல பாத்தீங்க அப்படின்னா தலைவனும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஆனா அது மட்டும் இல்லாம ஹீரோ எப்படி ஓவர்பவர் பேசுறா, கேம்ல மாறுறா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மான்வாக்குள்ள பார்க்கலாம். சோ வாங்க நண்பா கதைக்குள்ள போலாம். நான் EJ, அது மட்டும் இல்ல இது நம்ம EJ வாய்ஸ். கதையோட ஓப்பனிங்ல ரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் தான் காமிக்கிறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கல் டஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டஞ்சனை வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து முடிவு பண்றான். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு சோலோ பிளேயர் அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஸ்கல் மாஸ்டர் வந்து அவனால தனியால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ள வந்து நம்மளோட கேம்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்கல் டஞ்சனை நம்ம கண்டிப்பா தோக்கடிச்சே ஆகணும். அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய டீமா சேரணும், நாம எல்லாருமே ஒரு படையா போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பான். இவனோட பேர் வந்து நம்ம ஜாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஜாக் சொல்ல மத்தவங்க எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா மேஜர்ஸா வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் சோல்ஜர்ஸா வந்திருப்பாங்க. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ் தான். ஜாக்கும் எல்லாருமே போர்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்டே சொல்லியிருப்பா. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி கும்பலா போய் அட்டாக் பண்ணதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தர் தனித்தனி டீமா தான் போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அசாசினேஷன் டீம், அண்ட் ரெண்டாவது டீம் பாத்தீங்க அப்படின்னா மாஸ்க் மேன் டீம், மூணாவது டீம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐடியில வச்சுட்டு ஒரு குரூப் சுத்தும்ல அந்த குரூப் போய் அட்டாக் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் கடைசி அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கம் யாரோ ஒருத்தர் குக் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ஜாக்கும் நான் கடைசியா சொல்ல போறேன் அந்த டீம் இந்த விஆர் கேம்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா பில்டப் கொடுத்துட்டு இருக்கு. அங்க வந்து ஒயிட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாட் வந்திருப்பாங்க. நாங்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நிக்க இதை பார்த்த மத்த பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப குஷியா இருப்பாங்க. அடடா இவங்க அப்படி இருக்கும்போது நாம தான் கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அங்க கூட ஜாக்கும் பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே அப்படி இருக்கும்போது எல்லாரும் வாங்க போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கல் டஞ்சனை நோக்கி வந்துட்டு இருக்க. இங்க இவ்வளவு அம்பளி தும்பளி போயிட்டு இருக்குது, யாரா அவங்க மிச்சம் தின்னுட்டு இருக்க மாதிரி அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் அந்த டஞ்சனுக்கு வெளியே குக் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்து ஜாக்கும் ஷாக் ஆயிருப்பான். இவ்வளவு கொடூரமான டஞ்சனுக்கு வெளியே குக் பண்ணிட்டு இருக்கா, யார் சாமி இவ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எப்பா நீ பிளேயரா இல்ல என்பிசி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் ஹீரோவோ நான் பிளேயர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இது கேட்ட ஜாக்கோ ஓ அப்ப என்னோட டீம்ல ஜாயின் பண்ண வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் நம்மளோட ஹீரோவோ டீம்ல ஜாயின் பண்ணுமா, ஆமா எதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அந்த பொண்ணு செம்ம காண்ட்ல பாத்துட்டு இருந்திருக்கும், எதுக்குடா இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்ட ஜாக் ஷாக் ஆயிருப்பான். ஏன்டா இது எவ்வளவு பெரிய ஸ்கல் டஞ்சனே வெளியே உட்காந்து அசால்ட்டா குக் பண்ணிட்டு இருக்க, யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்க சரி ஓகே அவனை விடுங்க வாங்க நாம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் ஸ்குவாட சேர்ந்த ஒருத்தனும் நம்மளோட ஹீரோ கிட்ட வந்துட்டு நீங்க தானே ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட அங்க இந்த ஹீரோவும் ஆமா நான் தான் ரைஸ் அப்படின்னு சொல்ல இது கேட்ட மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஒயிட் ஸ்குவாடோட தலைவர் லாட் வந்து என்னடா அவ்வளவு பொறுமையா போய் அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அவனும் அவனோட ஹெல்மெட் கழட்டி இருப்பான். என்னோட பேர் வந்து லாட். அதுலயும் முக்கியமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும், நீங்க இப்ப குக் பண்ணிட்டு இருக்கிறது சிக்கன் தானே, அப்படி இருக்கும்போது அது எனக்கு தர முடியுமா, நான் டேஸ்ட் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் அதுக்கு என்ன இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் அவன் குக் பண்ணதை எடுத்து காமிக்க இதை பார்த்து அங்க இந்த பூனியும் டென்ஷன் ஆயிருக்கும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனியும் கத்திட்டு இருக்க. ஹீரோவும் லாட் கிட்ட டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இது கேட்டு அங்க இந்த லாட்டோ லைட்டா வந்துட்டு ஒரு பைட் மட்டும் தான் எடுத்திருப்பான். தலைவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளவு பிடிச்சு போயிருக்கும். என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்டதே கிடையாது. இதோட அரோமாவா இருக்கட்டும் இல்ல இதோட டேஸ்டா இருக்கட்டும் இதோட டெலிஷியஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒயிட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்ல இதை கேட்ட மத்தவங்க எல்லாருமே எனக்கு 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 ஒரு வாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பார்த்த ஜாக்கும் டேய் நாம டஞ்சனை கிளியர் பண்ண வந்திருக்கோம்டா, டஞ்சனை கிளியர் பண்ண வந்திருக்கோம், என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜாக்கு சொல்லிட்டு இருந்திருப்பான். அதே டைம்ல சிக்கனோட ஸ்மெல் பாத்தீங்க அப்படின்னா ஜாக்கோட மூக்குல பட்டுட்டு போக ஜாக் எல்லாம் ஷாக் ஆயிருப்பான். என்ன ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய லாட்டை பார்க்கும்போது லாட்டு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சாப்பிட்டு வந்திருப்பான். இதை பார்த்த ஜாக்கும் ஷாக் ஆயிருப்பான். எப்பா ஹீரோ நீ என்னப்பா கொடுத்த, இந்த விஆர் கேம்ல இவன் தான் பெரிய மனுஷன், அப்படி இருக்கும்போது இவனே சின்ன பழத்தனமா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் லாட்டு பாத்தீங்க அப்படின்னா மச்சக்கு மச்சக்குன்னு அவன் பாட்டு சாப்பிட்டுட்டே இருந்திருப்போம், செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ ஒன்னும் கவலைப்படாதீங்க இப்படி டஜன் குள்ள போயிட்டு மாஸ்டர் வேட்டையாட போறோம், அப்படி இருக்க
இருக்கும்போது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ எல்லாத்துக்கும் இருக்கு அப்படின்ட்டு அவனை பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு எடுத்து கொடுக்க அங்கிருந்து எல்லாருமே ஹீரோட சாப்பாடை கேட்ச் பண்ண இங்க தான் டைட்டிலே போடுறானுங்க. அண்ட் இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன வாய்ஸ் ஓவரோட ஸ்டார்ட் பண்றாங்க. சுட சுட ஆம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பொன்னிறமா வந்துட்டு இருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கோம். செஃப் நீங்க ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க, அதுலயும் முக்கியமா செஃப் நீங்க ரொம்ப சூப்பராகவே சமைச்சிருக்கீங்க, உங்களுக்கு தான் அந்த பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு. இன்னொரு வாய்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப டேலண்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். டெல்லி உன்னோட சாப்பாட்டுக்கு நாங்க எல்லாருமே அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உனக்கு தான் அந்த கப்பே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லீ அப்படிங்கிற ஒரு பர்சன் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் ஜெயிச்ச மாதிரி போட்டோவும் காமிச்சிருப்பாங்க. லீ என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு வந்துட்டேன், வேலை மேல அவர் ஆர்வமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸும் கேட்டுட்டு இருக்க. சன்னா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஷ் குக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்டால பாத்தீங்க அப்படின்னா லீ அப்படிங்கிற பர்சனுக்கு சென்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அதாவது அவனால ஸ்மெல் பண்ண முடியாது, டேஸ்ட் பார்க்க முடியாது. என்ன லீ உனக்கு இப்படி ஆயிடுச்சு, அதுலயும் முக்கியமா நீ ஒரு மிகப்பெரிய செஃப் அப்படி இருக்கும்போது உன்னால குக்கிங்க கண்டினியூ பண்ண முடியுமா, பேசாம ஒரு பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதே டைம்ல யாரோ ஒருத்தர் சமைச்சிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒண்ணு இல்ல லீ போக போக எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போயிட்டு இருக்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா லீ அப்படிங்கிற பர்சனும் குக் பண்ணி எடுத்திருப்பான். இவன் தான் நம்மளோட கதையோட ஹீரோ. ஹீரோ குக் பண்ண சாப்பாட்டை அவன் சாப்பிடும்போது அவனுக்கு எந்த டேஸ்ட்டுமே இருந்திருக்காது. இதனால ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா செம்ம காண்டா இருப்பான். அந்த சாப்பாடு எல்லாமே தட்டி விட்டுப்பான். எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஒரு டேஸ்ட் கூட தெரிய மாட்டேங்குது, குக்கிங் என் லைஃப் அப்படி இருக்கும்போது எல்லாமே போயிடுச்சா, என் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லீ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரமும் போகுது. வெளியே பாத்தீங்க அப்படின்னா காலிங் பெல் அடிக்க. இதை பார்த்த ஹீரோ யாராவது வெளியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டெலிவரி அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா வெளியே வந்து பார்த்திருப்பான். டெலிவரியா, நான் என்ன ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஆர் கேம் செட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருப்பான். ஹீரோ அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருப்பான். தலைவனி வச்சு பார்த்திருப்பான். நான் நினைச்சு கூட பாக்கல திரும்ப கேம்லாம் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் முன்னெல்லாம் ரொம்ப பிஸியா இருந்தேன், பட் இப்ப எல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எனக்கு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா யோசிச்சு பார்த்திருப்பான். அந்த கேம் கேஸ்ட உள்ள போட்டு தலைவனும் பிளே பண்ணி பார்க்கும்போது இந்த கேமோட பேர் பாத்தீங்க அப்படின்னா ரியல். அந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் வந்திருக்கும். அந்த கேரக்டர் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த கேம் வந்து விஆர் கேம்ஸோட அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா எதுக்காக இந்த கேம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படின்னா இந்த கேம்ல உங்களால 5 சென்ஸை வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். எது சென்ஸை உணர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்க. ஹீரோவும் கண்டிப்பா இதெல்லாம் வெறும் முட்டாள்தனம் தான் அப்படி இருக்கும்போது இதை நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பான். பட் இருந்தாலும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இது உண்மையா இருந்தா இது எனக்கு ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த ஒரு போர்ஷனை குடிச்சிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா கேம்குள்ள போயிருப்பான். அந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். கிராபிக்ஸ் குவாலிட்டி இவ்வளவு இருக்கு, அது மட்டும் இல்லாம இதுல வந்து சென்ஸ் உங்களால உணர முடியும், உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப லாக் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வர ஹீரோ ஒரு இடத்துல கண் முழிக்க உங்களோட அவதாரம் நீங்களே சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ரேண்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பான். அந்த கேம்க்கு ஏத்த மாதிரி ஹீரோக்கு ஒரு அவதாரம் வந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பேட்டில் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிருப்பான். அங்க வந்து யூரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமோட அசிஸ்டன்ட் வந்திருக்கும். இங்க இருந்தா உங்க கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இருக்க மாட்டா. ஏன் அப்படின்னா ஹீரோவோட கண்ணு முன்னாடி ஒரு மிகப்பெரிய புல் வெளியே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அங்க வீசுற காத்த வந்து தலைவனால உணர முடியும். இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். நிஜமாலுமே இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கிட்ட போயிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த கிராஸோட ஸ்மெல் எல்லாம் ஹீரோக்கு வந்திருக்கும். அப்ப நிஜமாலுமே என்னால சென்ஸ உணர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா பச்சை புல்ல நுனி புல்ல தலைவனும் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். நிஜமாலுமே எனக்கு டேஸ்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்க. இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஏதுரா சாப்பிடாம வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே ஷாக்ல பாத்துட்டு இருக்க. ஹீரோவும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் என்னால என்னோட சென்ஸை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பான். அப்போ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோட பேஸுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் கோழி வந்து பறந்து போயிருக்கும். இதை பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். அந்த கோழி தோத்திட்டு ஒரு பிளேயர் வந்திருப்பான். அவனை பாத்தீங்க அப்படின்னா அந்த கோழியை போட்டு தள்ளியிருப்பான். என்ன தம்பி நீ நியூ பிளேயர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லி இருப்பான். அப்படி இருக்கும்போது இங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்க இது வந்து பேட்டில் ஃபீல்டு அப்படி இருக்கும்போது இங்க வந்து நீ ஜாலியா உட்காந்துட்டு இருக்க முடியாது, இங்க சண்டை போட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா அங்க கிளம்பி இருப்பான். அது மட்டும் இல்லாம இது நான் உனக்கு கொடுக்குற ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா அங்க கிளம்ப ஹீரோ அங்க பாக்கும்போது அவன் கொண்டு அந்த 2 கோழி கிட்ட பாத்தீங்க அப்படின்னா 2 முட்டை இருந்திருக்கும். அப்படின்னு ரிவார்டு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். அந்த முட்டையோட சைஸும் பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஷார்ப்பான ஸ்பைக்ஸ் இருந்திருக்கும். ஹீரோவும் இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தலைவனும் பாத்துட்டு சரி ஓகே அப்படி இருக்கும்போது ஆம்பெட் போட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில் ஃபீல்ட்ல தலைவன் பாத்தீங்க அப்படின்னா கிச்சனை ரெடி பண்ணி அங்க பாத்தீங்க அப்படின்னா ஆம்பெட் போட்டு தலைவனும் பாத்துட்டு இருந்திருப்பான். ஹீரோ குக் பண்ணி முடிச்சிருப்பான். நிஜமாலுமே என்னால இதை சாப்பிட முடியுமா, இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும், டேஸ்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நிறைய டவுட் வந்திருக்கும். பரவாயில்ல சாப்பிட்டு தான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் லைட்டா எடுத்து ஒரு வாய் வைக்க தலைவனுக்கு அந்த சென்ஸ் அப்படியே இருந்திருக்கும். தலைவனுக்கு திரும்ப அந்த சென்ஸ் வந்த மாதிரி இருந்திருக்கும். அவ்வளவு டேஸ்டா இருந்திருக்கும். ஹீரோ செம்மையா என்ஜாய் பண்ணியிருப்பான். ஹீரோவும் என்னால உணர முடியுது, அந்த டேஸ்ட் என்னால உணர முடியுது, இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தி அப்படின்னா ஆம்லெட் சாப்பிட்டு இருக்க. அந்த ஆம்லெட்டோட மஞ்சள் கருவை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன்ல வர ஹீரோவும் பார்த்திருப்பான். அந்த மஞ்சள் கருவு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கோல்டன் கலர்ல மின்னி இருக்கும்.
இது ரொம்பவும் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட்டுட்டு வந்திருப்பான். இந்த கேம் வந்து ரியாலிட்டி இல்லைனாலும் இந்த கேம் வந்து ரியலா இருக்கு. இதுல நிஜமாலுமே அந்த 5 சென்ஸுமே ஒர்க் ஆகுது. அடிபட்டா வலிக்குது, சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த கேம் நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஒருத்தரும் விஆர் கேம் சூப்பர் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, இன்னொருத்தரும் இங்க வந்து கூட கப்பிள்ஸா சுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பங்கு கத்திட்டு இருக்க. ஹீரோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஹீரோவும் எனக்கு இந்த கேம் நிஜமாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பயமா சாப்பிட்டுட்டு இருக்க, அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்திருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோவும் திரும்பி பார்த்திருப்பான். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவோ நானா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட மறைச்சிருப்பான். இல்ல இல்ல நான் அது கேட்க வரல. இல்ல என்கிட்ட ஒரு எக் இருக்கு. அத உங்களால எனக்கு குக் பண்ணி தர முடியுமா? நீங்க தந்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பணத்தையும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அதாவது நீங்க மாயாவோட ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்றீங்களா? நீங்க குக் பண்ணி தரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் சரி ஓகே நான் உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்தா எவ்வளவு காசு தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு நீ குக் பண்ணி கொடுத்த அப்படின்னா ஒரு 500 யான் தரேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோவும் நல்ல டீலா பட்டிருக்கோம். சரி ஓகே அப்படி இருக்கும்போது நான் குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா முட்டையை உடைச்சு ஊத்தி தலைவனை ஆல்பர்ட் போடாம சூப்பராகவே ஃப்ரை பண்ணியிருப்பான். ஃப்ரை பண்ணது பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பராகவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட கலரும் டெக்ஸ்சரும் ரொம்பவும் அழகா இருந்திருக்கும். ஹீரோவும் குக் பண்ணி முடிச்சுட்டு அந்த மாயா அப்படிங்கிற பொண்ணுகிட்ட தரும்போது அந்த மாயா அப்படிங்கிற பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா லைட்டா எடுத்து டேஸ்ட் பார்த்திருப்பா. இந்த பக்கம் ஹீரோக்குள்ள செம்ம பயமா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேம் வேல்ல தலையும் பாத்தீங்க அப்படின்னா பிடிச்ச ஃபர்ஸ்ட் கஸ்டமரே இந்த பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன சொல்லுவா சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே செம்ம டவுட்டா இருந்திருக்கும். ஏன்னா ஹீரோக்கு பாத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் தெரியாது இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் சமைச்சது நல்லா இருக்குதா இல்லையான்னு கூட அவனுக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. இவதான் என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அப்படி இருக்கும்போது என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பயத்திலே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சாப்பிட்டு பார்த்திருப்பான். மூஞ்சி ஒரு மாதிரி போயிருக்கும். இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அப்ப டேஸ்ட் நல்லா இல்லையா? ஐயோ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் மாயா பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்ம டேஸ்டா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்டதே கிடையாது. என்னதான் இது ஒரு கேமிங் வேர்ல்டா இருந்தாலும் ரியல் லைஃப்ல எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு. அதுலயும் முக்கியமா நான் ஏதோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இல்ல இல்ல அதை விட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோ செஞ்சு கொடுத்த அந்த டிஷ்ஷை பத்தி பெருமையா சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம எனக்கு குக் பண்ணி கொடுத்ததுக்கு இந்த உங்களோட அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்கன்னா காசை கொடுத்துறாங்க கிளம்பி போக. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அதாவது உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா ஹீரோ சமைக்கும் போது எந்த ஒரு இன்கிரீடியன்ட்டுமே சேர்த்திருக்க மாட்டான். அப்படி இருந்தாலும் அந்த எக்கோட டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருக்கா. அப்படி இருக்கும்போது நிஜமாலுமே இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோவும் என்னோட உண்மையான உலகத்துல நான் செய்ய முடியாத ஒரு சில விஷயத்த இங்க என்னால செய்ய முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பா அதுங்க ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் கேம் லாக் அவுட் பண்ணிருப்பான். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா டக்குனு கேம் லாக் அவுட் ஆயிருக்கும். இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். என்னடா அவ்வளவுதான் லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ எந்திரிச்சு உட்காந்து இருப்பான். சே அப்படித்தானே ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ ஸ்மெல் பண்ணி பார்த்திருப்பான், டேஸ்ட் பண்ணி பார்த்திருப்பான். வழக்கம் போல அப்படியே தான் இருந்திருக்கும். எதுவுமே மாறல, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. பட் நான் வந்து மாத்த ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருப்பான். அந்த ஷாப்போட ஓனரும் போனையே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த டெலிவரி போச்சா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு காண்ட்ல பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் இல்லாம என்னோட டேலண்ட் பத்தி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹீரோ ரெசியூம் தரும்போது ரெஸ்டாரண்ட் ஓனரும் உன்னால கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோட மூஞ்சில பாத்தீங்க அப்போ ஒரு தேஜஸ் இருந்திருக்கும். தலைவனுக்கு என்னால கஷ்டப்பட்டு கண்டிப்பா வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு எத்தா சொல்ல ஓனரும் தம்பி நான் ஆள் எடுக்கிறதே பார்த்து அப்படின்னா கிச்சன் அசிஸ்டன்ட் தான். அப்படி இருக்கும்போது இந்த பாத்திரம் கழுவுறது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி டைம்ல நீ குக் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல இது கிட்ட ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓனரும் கிட்ட வந்திருப்பாரு. தம்பி குக் பண்ணதுனா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நீ ஃபயரா வேலை செய்யணும், நீ வேலை செய்வே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் கண்டிப்பா வேலை செய்வா அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம நீ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வேலை பிடிக்கல, போக ஒத்துக்கல, அது இதுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நிக்கலான்னு பார்த்த வட சட்டியில போட்டு வருத்தப்படுவோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஓனர் சொல்ல ஹீரோவும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோவும் என்னோட ரெசியூமை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பேச பார்த்தாலே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு லேட்டா வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு கூடி இன்னொரு செஃப்பும் பார்த்துட்டே இருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ அங்க வந்து கிளம்பி வந்திருப்பான். ஹீரோவும் என்னால் டக்குன்னு எல்லாத்தையும் மாத்த முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். தலையும் பாத்தீங்க அப்படியே திரும்பவும் செஃப்பாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணி கேம்ல தான் காமிக்கிறாங்க. வழக்கம் போல பாத்தீங்க அப்படின்னா பேட்டில் கிரவுண்ட்ல நிறைய பிளேயர்ஸ் வந்து அங்க இருக்கிற கோழி கூட பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் சண்டை போட்டு இருக்க பின்னாடி இது ஒரு கோழி வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஒருத்தி பாத்தீங்க அப்படின்னா அம்ப விட்டு காப்பாத்தி இருப்பா. தம்பி என்னதான் இது ரியல் லைஃபா இல்லைனாலும் நீ கொஞ்சம் சுத்தி முத்தி பாக்கணும் அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஆகணும். எனக்கு இப்படி ஒரு பார்ட்னர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னொரு ஆளை தேடணும், கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல இந்த கோழிகளோட பாஸ் வந்துரும். அப்படி இருக்கும்போது சீக்கிரமா அதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவும் வழக்கம் போல சம்பந்தமே இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அவனும் பேட்டில் ஃபீல்ட்ல உட்காந்து குக் பண்ணிட்டு இருந்திருப்பான். கேம்ல எவ்வளவோ இடம் இருக்குது, ஆனா நான் இங்க தான் உட்காந்து சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா குக் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுலயும் முக்கியமா மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடிட்டு விட்டுட்டு போற அந்த கோழி எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ எடுத்துட்டு வந்திருப்பான். இது பாக்கிறதுக்கு நம்மளோட வேர்ல்டுல இருக்கக்கூடிய உண்மையான கோழி மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை கட் பண்றது ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாதியாவே கட் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல எல்லா விஷயமும் உண்மையா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது
கண்டிப்பா இங்க வந்து இன்கிரிடியன்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா தேடி பார்த்திருப்பான். அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரோஸ்மெரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான் கிடைச்சிருக்கும். ஹீரோ அதை சாப்பிட்டு பார்க்க அது பயங்கர கேவலமா இருந்திருக்கும். ஆனா ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் இது தனியா சாப்பிட்டா ரொம்ப கேவலமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்க இருக்கக்கூடிய சிக்கனோட சேர்த்து சாப்பிடும் போது இதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தலைவன் பாத்தீங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம டெம்பரேச்சரை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பான். அது என்ன இண்டக்ஷன் ஸ்டவ்வா ஆனா ஒண்ணு ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்திருப்பான். அண்ட் குக் பண்ணும்போது சிக்கன் பாத்தீங்க அப்படின்னா எல்லா சைட்லயும் பரவலா வெந்திருக்கணும். அதுலயும் முக்கியமா பொன் நிறமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கரெக்டா பாத்துட்டு இருக்க இந்த ஸ்மெல் பாத்துக்க அப்படின்னா அங்க பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் போயிருக்கும். அவங்களும் ஷாக் ஆயிருப்பாங்க. யாரா அவன் பேட்டில் ஃபீல்ட்ல குக் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா சிக்கனுக்கு காவலா இருந்திருப்பான். எவனும் கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காவலா இருக்க. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு என்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்லயே பாத்துட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சிக்கன் ஸ்டியூவை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனி எடுத்து காமிச்சிருப்பான். இதை பார்த்த மத்தவங்க எல்லாத்துக்கும் நிஜமாலுமே அது சிக்கன் ஸ்டியூவா அப்படி இருக்கும்போது அவன் ஒரு என்பிசி கிடையாது, ஒரு பிளேயர், அவன் வந்து சிக்கனை வித்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே பாத்துருப்பாங்க. அண்ட் நம்மளோட ஹீரோ சாப்பிட்டு பார்த்திருப்பான். செம்ம டேஸ்டா இருந்திருக்கும். ஹீரோவுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட்டு இருக்க பார்த்த மத்தவங்க எல்லாருமே எங்களுக்கும் அது கிடைக்குமா, அதுலயும் முக்கியமா அது என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொண்ணு வந்து கேட்டுப்பா. பக்கத்துல இருந்தவனும் எப்ப ஆஃபர் ஏதாச்சும் இருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு சிக்கன் ஸ்டூவை கேட்க ஹீரோட மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். கடைக்கு ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சும்மாவா கொடுக்க முடியும், அதனால 2 ஸ்டூ பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 3000 யான் அப்படின்னு சொல்ல இது கேட்ட மத்தவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வேட்டையான சிக்கனையும் கொண்டாந்து நம்மளோட ஹீரோ கிட்ட தரும்போது ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா குக் பண்ணி கொடுத்திருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். நிஜமாலுமே ஒரு ஸ்டூ வந்து 1500 அப்படின்னா அதுக்கு ஒத்துதான்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா குக் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஏன்னா ஹீரோக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தலையும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே குக் பண்ணியிருப்பான். ஹீரோ அந்த சிக்கன் எல்லாத்தையும் குத்தி குத்தி குக் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அச்சீவ்மெண்ட் அன்லாக் ஆயிருக்கும். அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் என்ன இது அன்லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய அச்சீவ்மெண்ட் வந்து அன்லாக் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம புதுசா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்கில் கிடைச்சிருக்கும். ஒன்னு என்ன அப்படின்னா ஹீரோவால வீக் பாயிண்ட பார்க்க முடியும். அதாவது ஒரு மாஸ்டரோட வேட்டையாடுறான் அப்படின்னா தலைவனால எந்த இடத்துல அது ஒரு வீக் ஸ்பாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த 2வது ஸ்கில் என்ன அப்படின்னா ஹீரோ ஒரு வெப்பனை வச்சு அட்டாக் பண்றான் அப்படின்னா அந்த வெப்பனோட எச் பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவுக்கு 2 ஸ்கில் வந்திருக்கும். ஹீரோவும் திரும்பி பார்க்கும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த மாஸ்டர் வேட்டையாடிட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோவும் இந்த சிக்கன் எல்லாமே மத்த பிளேயர்ஸ் வந்து வேட்டையாடிட்டு எடுத்துட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது நான் இன்னும் எதையுமே வேட்டையாடல. அப்படி இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அவனுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி அவன் ஹண்ட் பண்ணதே கிடையாது. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹேமர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா பயமா சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அதாவது மாஸ்டர் கூட சண்டை போட்டு இருக்க ஹீரோ அங்க வந்திருப்பான். சார் உங்களோட பார்ட்டில ஜாயின் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டு அங்க ஹேமரும் ஷாக் ஆயிருப்பான். ஏன்டா கேட்க வேண்டிய நேரமாடா இது, ஏன்டா இப்போ வந்து கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல பாஸ் நானும் வந்து வேட்டையாடணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருந்த கிங்கும் சரி ஓகே அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வெப்பன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஒரு கத்தி காமிச்சிருப்பான். என்கிட்ட வெப்பன் இருக்கு அப்படி இருக்கும்போது என்னால வேட்டையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்ல கிங்கும் ஹேமரும் சரி ஓகே இப்ப அவனை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் விலகி போக அங்கிருந்து ஒரு ஜெயண்ட் சைஸ் கோழி பாத்தீங்க அப்புறம் நம்மளோட ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருக்கும். இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். இது ஒரு கேம் தான் அப்படி இருக்கும்போது பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஸ்கில் யூஸ் பண்ணி எந்த இடத்துல வீக் ஸ்பாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பான். ஓகே அதை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர போர்ஸோட வேகமா வந்திருப்பான். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கோழிக்கு பாத்தீங்க அப்படின்னா கொம்புகள் இருந்திருக்கும். அதை வச்சு ஒரு அட்டாக் பண்ண ஹீரோல செம்ம அடி வாங்கியிருப்பான். ஏன்டா சென்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, இந்த அளவுக்கு வலிக்குன்ட்டு யாருமே என்று சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கண்ணத்தை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. இது பார்த்து அங்க இருந்து 2 பேருமே தம்பி உங்ககிட்ட ஆர்வம் இருக்குது எனக்கு தெரியுது, பட் உங்ககிட்ட எந்த ஸ்கில்ஸுமே இல்லையே, அப்படி இருக்கும்போது நீ கொஞ்சம் பின்னாடி தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருக்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா சிக்கனோட பாஸ் வந்திருக்கும். அந்த பாஸும் பாத்தீங்கன்னா பயங்கர கொடூரமா பயங்கர பேசா இருந்திருக்கும். இதை பார்த்து இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. கேமரும் நம்ம 2 பேர்த்தால இதை சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்ல சமாளிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ண போயிருப்பான். 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஜெயிண்ட் பாஸ வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா அசால்ட்டா தட்டி விட்டுருக்கும். இவங்க 2 பேருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு அந்த ஜெயிண்ட் பாஸ் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பாஸ் வந்து பேட்டில் கிரவுண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அதுலயும் முக்கியமா பாஸோட முன்னாடி யாரு இருக்காங்களோ அவங்க வந்து பாஸுக்கு வந்து எனிமி அப்படி இருக்கும்போது கரெக்டா 3 செகண்ட்ல கிங் ஹேமர் நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு போல அப்படின்னா நீங்க தான் பாஸோட ஃபர்ஸ்ட் எனிமியா மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நோட்டிபிகேஷன் வர இவங்க 2 பேருமே ஆடாம அசையாம நிக்க அந்த பாஸும் பாத்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஆயிருக்கும். ஏன்டா ஒரு பெரிய மனுஷனுக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. இவனும் தடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க, பட் பயங்கர ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணிருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கேம் தான். அப்படி இருக்கும்போது என்னால கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு கோழியோட கொம்பு எடுத்துக்கிட்டே தலைவனும் பயங்கர ஃபோர்ஸ் அட்டாக் பண்ண வந்திருப்பான். நோட்டிபிகேஷன் ரைஸும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாஸ் நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது 3 செகண்ட்ல நீங்களும் இங்க இருந்து போல அப்படின்னா நீங்களும் பாஸ்க்கு ஆப்போனண்டா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்காம தலைவனும் பாத்தீங்க பயங்கர ஃபோர்ஸா போயிட்டு அவனும் வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிருப்பான். அந்த கோழியோட பின்னாடியே பயங்கர ஃபோர்ஸா போய் குத்த இதை பார்த்து அந்த கோழி ஷாக் ஆயிருக்கும்.
இருக்கும். கண்ட இடத்துல குத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்புல ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹேமரும் அது இல்லாம கிங் வந்து தடுத்திருப்பாங்க. 2 பேருமே உன்னால இது தாக்கு பிடிக்க முடியாது. சோ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். அவனோட லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா தலைவன் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கான் குக்கிங்ல. அப்படி இருக்கும்போது அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருப்பாங்க. உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிருப்பாங்க. ஒரு டைம் தப்பானா திரும்ப திரும்ப அதே நடக்கும்னு சொல்ல முடியாதுல. அப்படி இருக்கும்போது ஹீரோவும் கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்துட்டு இருக்க இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹேமரை அந்த கோழி அடிச்சு பார்க்க விட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த கோழி அதோட கொம்பு வச்சு ஹேமரை அங்கேயே போட்டு தள்ளி இருக்கும். இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். என்னால முடியும் தான், பட் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்துட்டு இருக்க அந்த கோழியும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கிங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க ஹீரோ பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. தலைவனும் இதுக்கு மேல கம்மிட்டு இருக்க மாட்டான் அப்படின்ட்டு அவனும் 2வது ஸ்கில்ல வந்து ஆக்டிவேட் பண்ணிருப்பான். பயங்கர போர்ஸா அதோட வீக் ஸ்பாட்ல அவன் வச்சிருக்க வெப்பனோட எஜ்ஜில பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பவரையும் கொண்டாந்து ஒரு மிகப்பெரிய அட்டாக் பண்ணிருப்பான். இதனால பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய ஜெயின் மான்ஸ்டர் அசால்ட்டா காலியா இருக்கும். இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. இப்ப அந்த பிளேயர் வந்து இவர் பெரிய ஜெயிண்ட கொன்னுட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே ஷாக்ல பாத்துட்டு இருக்க ஹீரோக்கு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். நீங்க கோழியோட பாஸ் வந்து கொண்டீங்க, அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அண்ட் கிங் எல்லாம் செம்ம ஷாக்கா இருப்பான். பரவாயில்லப்பா நீ இந்த அளவுக்கு சண்டை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல, தட்டி தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் பாத்தீங்கன்னா பாராட்டிட்டு இருக்க. இதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் பாத்துட்டே இருந்திருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ கிட்ட வந்திருப்பா. நீங்க தானே ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே இது கேட்டு ஹீரோவோ நான் தான் ரைஸ், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். நான் வந்தே 4 நாள் தானே இருக்கும், அதுக்குள்ள எனக்கு ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ யோசிச்சு பார்த்திருப்பா. அதாவது ஹீரோ செஞ்ச சிக்கன் ஸ்டியூ பாத்தீங்க அப்படின்னா அவளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டேஸ்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ பார்த்து என்னோட பேர் வந்து மெலினா, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். புரியல, இந்த கேம் வேர்ல்டுல நாம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு ஹீரோவை பார்க்க இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் அப்படின்னா அது ரியல் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ல ஒரு பாஸ் இருக்கான். அவன் தான் பாத்தீங்க அப்படின்னா டீமன் கிங். அப்படி இருக்கும்போது அவனை யாரு தோக்கடிக்கிறீங்களோ அவங்களுக்கு கேம் சார்பா 100 மில்லியன் தரப்படும். நீங்க தான் ஹீரோவை மாற போறீங்களா, யார் யாரு காத்துட்டு இருக்கீங்க, வாங்க கேம்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு வந்துட்டு போக இதை பார்த்துட்டு ஒருத்தனை பாத்தீங்க அப்படின்னா நிறைய கனவுகளோட இந்த கேம்குள்ள வந்திருப்பான். ஆனா இப்ப தலைமை என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா காலன 2ஆ 3ஆ பிரிச்சிருப்பான். ஆனா இது வேற யாருமே கிடையாதுங்க, கிங் தான். கிங் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் ஆர்வமா பாத்தீங்க அப்படின்னா கேம்குள்ள வந்திருப்பான். ஆனா இங்க வந்துட்டு தலைவன் பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான். வேற யாருக்கு, நம்மளோட ஹீரோவுக்கு தான். அது மட்டும் இல்லாம மெலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணும் பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் இருந்திருப்பா. மெலன் கொடுத்த ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டான் போல. சரி பரவாயில்ல, இப்போ ஓகே சொல்லலாம் பரவாயில்ல, நான் அவனுக்கு கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாவது அவன் நான் சம்மதிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மெலன் சொல்லிட்டு இருந்திருப்பா. ஹீரோ பார்க்கும்போது அவனு குக் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் அவனே டேஸ்ட் பண்ணிருப்பான். அது ஒரு சிலதெல்லாம் பயங்கர கேவலமா இருந்திருக்கும். இதை வந்து மெலனும் பார்த்திருப்பா. இவ்வளவு கேவலமா இருக்கக்கூடிய விஷயத்தை எதுக்கு அவன் டேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மெலனும் பார்த்துட்டு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நான் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் கேளு அப்படின்னு சொல்லியிருப்பான். அது ஒண்ணும் கிடையாது, உன்னோட நிக்நேம் ஏன் ரைஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்ட ஹீரோவோ எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்பா, அதனாலதான் நான் ரைஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன், மத்தபடி வேற எந்த ஸ்பெஷல் ரீசனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். அண்ட் ஹீரோ குக் பண்றதுக்கு இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இது கேட்டு அங்க மெலனும் சரி ஓகே அப்படி இருக்கும்போது நீ இதுக்கு முன்னாடி என்னென்ன கேம் விளையாண்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் கேமா இதே ஃபர்ஸ்ட் கேம் அப்படின்னு சொல்ல இது கேட்டு இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. கிங் எல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் கேம்ல இவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது கேட்டு ஹீரோவும் ஃபேமஸா, நான் என்ன ஃபேமஸ் ஆனா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்டா இந்த கேம் வேர்ல்டுல குக் பண்ணக்கூடிய ஒரே பிளேயர்னா அது நீ மட்டும் தான், அது மட்டும் கிடையாது, நீ தனியால நின்று அவள் பெரிய மான்ஸ்டே போட்டு தள்ளி இருக்க. அப்படி இருக்கும்போது இந்த கேமிங் வேர்ல்டுல நீ தானே இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிங்கும் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம நீ இப்ப பண்ண விஷயத்தை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய யூடியூப் அந்த மாதிரி விஷயத்துல போட்ட அப்படின்னா ஓ ரீச் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஹீரோவோ எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு குக்கிங் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் சமைச்சிட்டு இருந்திருப்பான். ஹீரோ மஷ்ரூம் வச்சு தலைவனும் பாத்தீங்கன்னா ஒரு சாஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த சாஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் இன்கிரீடியன்ட்ட பொறுமையா ஆட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த மஷ்ரூம் வந்து நல்லா குக் பண்ணும், அதோட டேஸ்ட் வந்து வெளியே தெரியக்கூடாது. அதாவது மஷ்ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா பார்த்து குக் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ குக் பண்ணும்போது அவன் குக் பண்ற ஸ்மெல் பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குமே வந்திருக்கும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிளசண்டான ஸ்மெல் வந்திருக்கும். இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. மெலனால கண்ட்ரோலே பண்ண முடியல, நான் எப்படியாவது சீக்கிரமா சாப்பிட்டாவும் எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலனும் பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஓகே சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இதோட சாப்பிடுறதுக்கு இன்னொரு ஐட்டம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஐட்டம் பாக்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருந்திருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா சிக்கனோட மீட் இருந்திருக்கும். ஹீரோ அதை வெளியே எடுக்கும்போது அது பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கூலா இருந்திருக்காது. ஹீரோவும் நான் வைக்கும் போது எந்த அளவுக்கு ஹீட் இருந்துச்சோ அதே ஹீட் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்திருப்பான். ஒருவேளை இது கேம் அப்படிங்கிறதுனால இதை
இது அப்படியே இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா சாப்பாட சர்வ் பண்ணிருப்பாங்க அவங்க 2 பேத்துக்குமே. அவங்க 2 பேருமே சாப்பிட்டு பார்த்திருப்பாங்க. டேஸ்ட் சும்மா அல்லும். கிட்டத்தட்ட அவங்க இருக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேமிங் வேர்ல்டு தான். பட் இவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டே பாத்தீங்க அப்படின்னா ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இவங்க 2 பேர் மட்டும் தனியா இருக்க சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா சிக்கனும் அந்த ஃப்ரைடு சிக்கன் மாதிரி வந்திருக்கும். ரெக்கையெல்லாம் முளைச்சுக்கிட்டே அதுவும் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க சாப்பிட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்தையும் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. இவங்களும் அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெப்பனை தேடும் போது அவங்க கிட்ட வெப்பன் இருந்திருக்காது. சரி தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் வந்திருக்கும். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்களை வறுத்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க எல்லாமே கிங்கி மெலனி அட்டாக் பண்ண வரும்போது சரி இங்கிருந்து எஸ்கேப் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க அவங்க நிக்கிற இடமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மஷ்ரூமோட நாக்கு. அதுவும் எங்களை சாப்பிட்டீங்களா நாங்க இப்ப உங்களை சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர இப்படி ஒரு கனவோட டக்குனு இவங்க 2 பேருமே வெளியே வந்திருப்பாங்க. அதாவது கனவுல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டே என்னப்பா உங்க 2 பேத்துக்கு பிடிக்கலையா எதுவுமே பேசாம இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேருமே செம்மையா ஷாக் ஆயிருப்பாங்க. ஏன்டா இப்படி ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டு பிடிக்கலையான்னு கேட்டா எப்பரா மனசாட்சி இல்லாம உனக்கு கேட்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க 2 பேருமே கத்திருப்பாங்க. அப்படியே நைட் டைம் ஆகுது. கிங்கும் சரி ஓகேப்பா அப்படி இருக்கும்போது நான் லாக் அவுட் பண்றேன். உண்மையை சொல்ல போனா இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் விளையாண்டா அப்படின்னா என் அம்மா தொடப்பத்திலே அடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிங்கு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம உன்னோட சாப்பாட்டுக்கு ரொம்ப டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது கேட்டாங்க மெலனோ நீ இப்ப என்னோட ஆஃபர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்ட. பட் கூடி சீக்கிரம் நீயே வந்து ஒத்துப்ப. அப்படி இருக்கும்போது நான் அதுக்கு வெயிட் பண்றேன். நம்ம 2 பேருமே எப்பயும் பார்ட்னர்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மெலனும் சொல்லியிருப்பா. கிங்கும் சரி ஓகேப்பா அப்படி இருக்கும்போது உங்க 2 பேத்தையும் என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த வழியாவே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அங்க பார்த்தா ஒரு வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜ்ல உனக்கு சேவ் பண்றக்கூடிய பாயிண்ட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன தேவையோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிங்கும் சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ வானத்தை பார்த்திருப்பான். ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு தலைவனும் பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி சரி ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேம் லாக் அவுட் பண்ணியிருப்பான். லாக் அவுட் பண்ணிட்டு மணி எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா 4 மணிக்கிட்ட இருந்திருக்கும். இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அட்லீஸ்ட் நான் ஒரு 5 மணி நேரம் தூங்கினாதான் என்னால கரெக்டா போய் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஒர்க் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்துல இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம சரி ஓகே தூங்கலாம். ஏன்னா இந்த கேமுக்கு வந்து நிறைய பேர் அடிக்ட் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் இந்த கேம் வந்து என்னோட ஹாப்பினஸ்க்கு மட்டும் தான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா தூங்க போயிருப்பான். சரி ஓகே தூங்கறதுக்கு முன்னாடி இந்த கேமை பத்தி இன்டர்நெட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு செக் பண்ணி பார்க்கும்போது அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கேமோட வீடியோஸை நீங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேமிங் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து யூடியூப் இன்டியூப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் தெரியாம நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி அவங்களோட ஐடி வந்து ஃபுல்லாவே சஸ்பெண்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது அபிஷியலா பாத்தீங்கன்னா கேம் சைடுல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்களோட வீடியோஸை அன்வான்டா எந்த வெப்சைட்லயோ சோசியல் மீடியாலயோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட்டும் வந்துட்டு இருக்கும். ஹீரோவும் இதெல்லாம் பார்த்திருப்பான். ஹீரோவும் யோசிச்சு பார்த்திருப்பான். அந்த லூசு பையன் கிறுக்கு பையன் யூடியூப்ல மட்டும் வீடியோ போடு பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னா நான் மட்டும் அவனோட பேச்சு கேட்டு போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஐடி பிச்சுக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சு பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம கிங்கும் பாத்தீங்க அப்படின்னு நீ சண்டை போட்டு தானே சேவ் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோக்கு சென்ட் பண்ணிருப்பான். ஹீரோ வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஹீரோவோ அந்த ஜெயின் பாஸ் கூட சண்டை போட்டிருப்பால அந்த விஷயம் இருந்திருக்கும். ஹீரோ அதை பிளே பண்ணி பார்க்கும்போது ஹீரோ எந்த அளவுக்கு சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே பார்த்து ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா அவனுக்கு சீரியஸாவே தெரியல இந்த அளவுக்கு சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அதுலயும் முக்கியமா ஹீரோ அடிச்ச ஒரு ஜம்ப் இந்த அளவுக்கான ஜம்ப் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் எவ்வளவு ஃபோர்ஸா வந்து அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ பார்த்துட்டே இருந்திருப்பான். ஹீரோவும் அவனோட கேம் கேரக்டரை பார்க்கும்போது ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு குட்டி பையமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பேஸ் இருந்துச்சு அப்படின்னா யாரு வேணாலும் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருந்திருப்பான். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ அட்டாக் பண்ண விஷயம் மட்டும் தான் இருந்திருக்கும். அதாவது ஹைலைட் மட்டும் தான் இருந்திருக்கும். மத்தபடி ஹீரோ வந்து குக் பண்ணது அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்திருக்காது. சரி ஓகே அப்ப அடுத்த டைம் என்னோட குக் பண்ற வீடியோவையும் பாத்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணி வைக்கணும். ஏன்னா அது என்னோட ரியல் லைஃப்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணிருப்பான். சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ தூங்க அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா கேமிங் வேர்ல்டுல நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாவே மாறிட்டான். அதாவது அந்த சிக்கனை வந்து எப்படி நம்மளோட ஹீரோ வந்து குத்துறானோ அதே மாதிரியே அங்கிருந்து ஒரு பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா அந்த கோழி போய் குத்த அந்த கோழி எட்டி மிதிச்சிருக்கும். இதை பார்த்து அந்த பொண்ணு ஷாக் ஆயிருப்பா. ஏன்டா ஹீரோ குத்துறா மட்டும் வேலை செய்யுது நான் குத்துறா ஏன்டா வேலை செய்ய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா கத்திட்டு இருந்திருப்பா. மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அங்க ஒரு சத்தம் கேட்டிருக்கும். மெலன் தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு இருந்திருப்பா. அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வாங்கய்யா வாங்க வாங்கம்மா வாங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சீப்பா கிடைக்கும். அதுலயும் முக்கியமா நம்மளோட ஹீரோ எனக்கு சொல்லி கொடுத்து அந்த சிக்கன் ஸ்டூவை வந்து நான் ரெடி பண்ணிருக்கேன் எல்லாருமே வாங்க. அதுலயும் முக்கியமா அந்த ஒரு ஸ்டூ பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1500 ரூபா தான். அது மட்டும் இல்லாம ஒரு ஆபாயில் பாத்தீங்க அப்படின்னா 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட மெலனும் பாத்தீங்க அப்படின்னா வித்துட்டு இருக்க. ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. வந்து வாங்கி சாப்பிடும் போது ஒருத்தனுக்கு பாத்தீங்க அப்படின்னா சரியா குக் ஆயிருக்காது. இது உள்ள வேகவே இல்லை அப்படின்னு சொல்ல இன்னொரு பொண்ணு எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது பார்த்தாங்க மெலனோ அதே நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீ அதுக்கு காசு தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மெலனும் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம கஸ்டமரை கெடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு தலைவியும் திரும்ப கத்த ஆரம்பிச்சிருப்பா. மெலனும் சிக்கன் ஸ்டூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கத்திட்டு இருக்கேன். மெலனுக்கு மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் வந்திருக்கும். அதை வச்சு அவளால எவ்வளவு தூரத்து இருந்தாலும் சரி அவளால ஈஸியா கத்தி கூப்பிட முடியும். அப்படி இருக்கும்போது தலைவியும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு பயங்கரமா
கத்திருப்பா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால சுத்தி இருந்தவன் காது எல்லாம் பாத்தீங்கன்னா கொயின்னு ஆயிடும் அப்படியே கட் பண்ணி ரியல் வேர்ல்டுல காமிக்கிறாங்க. ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்திருப்பான். இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே. தலைவனும் பாத்தீங்கன்னா ஆனியனை கட் பண்ணிட்டு இருக்க. இது வந்து ஓனரும் பாத்திருப்பாரு. பரவாயில்ல நீ ஆனியனை ரொம்ப நல்லாவே கட் பண்ற, அது மட்டும் இல்லாம உனக்கு ஏற்கனவே கட்டிங் ஸ்கில் கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூட ஓனர் சொல்ல இது கேட்டாங்க இந்த ஹீரோவோ பர்ஃபெக்ட்டா பண்றேன்னு சொல்ல முடியாது, என்னோட பெட்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு சொல்லிட்டு இதை வந்து இன்னொரு செஃப் பாத்துட்டே இருந்திருப்பான். இவனோட பேர் வந்து ஷென் அப்படின்னு சொன்னாங்க. அவனும் பாத்தீங்கன்னா அதை பாத்துருப்பான். எட்டி பார்க்கும்போது நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா அவ்வளவு சூப்பரா கட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்து அங்க இருந்து ஷென்னோ தம்பி நீ வெறும் அஷ்டம் தான் அப்படி இருக்கும்போது நீ இவ்வளவு ஃபாஸ்டா கட் பண்ணி எங்க போற, கொஞ்சம் பொறுமையா நிதானமாவே கட் பண்ண, ஒன்னும் அவசரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னும் சொல்லியிருப்பான். இது கேட்டு ஹீரோவோ ஓகே சார் அப்படியே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். ஷென்னு பாத்தீங்கன்னா அங்க பாக்கும்போது ஆனியன்ஸ் கட் பண்ணிருக்க அளவு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்திருக்கும். இதை பார்த்த ஷென்னு ஷாக் ஆயிருப்பான். இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா கட் பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி ஓகே அப்படி இருக்கும்போது அவனுக்கு பக்கத்துல கூடிய பேன்ல பார்த்தோம்னா 2 ஆபாயில் வந்து குக் ஆயிட்டு இருக்குது. அதுல கூடிய மஞ்சள் கரு மட்டும் உடையாம கரெக்டா பாத்துக்கோ, சப்போஸ் உடைஞ்சது அப்படின்னா அதோட பிளேவரே மாறிடும், கரெக்டா பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னு சொல்ல ஹீரோவும் பார்த்துட்டே இருந்திருப்பான். ஹீரோ எதை பத்தி யோசிச்சிருப்பான் அப்படின்னா என்னதான் நம்ம குக் பண்ணும்போது பல இன்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ணாலும் குக்கிங்க்கு முக்கியமானதே பாத்தீங்க அப்படின்னா ஃபிளேம். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு கரெக்டான டெம்பரேச்சர்ல வந்து குக் பண்றோமோ அதை பொறுத்து தான் பாத்தீங்க அப்படின்னா உண்மையான டேஸ்டே வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்திருப்பான். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஹீரோவோட பாத்தீங்க அப்படின்னா குக் பண்ணும்போது அதோட ஸ்மெல்லையும் சரி டேஸ்டையும் சரி தலைவனால உணர முடியாது. அப்படி இருக்கும்போது ஹீரோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே பல டைம் பிராக்டிஸ் பண்ணிருக்கான். பட் இருந்தாலும் தலைவனுக்கு பயமாவே இருந்திருக்கும். சப்போஸ் ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்திருப்பான். பட் கேமிங் வேர்ல்டுல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ குக் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் மத்தவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னோட ஸ்கில்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் சாப்பிட வந்திருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டை சர்வ் பண்ணிருப்பான். இந்த ஃபுட்டை பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அப்படி இருக்கும்போது செஃப் மாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட அங்கிருந்து அந்த பொண்ணோ இல்லையே எந்தான குக் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல கஸ்டமர்ஸ் அந்த ஆபாயில கட் பண்ணும்போது அது உள்ள இருந்து அந்த மஞ்சள் கருவு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அழகா கோல்டன் கலர் வெளியே வந்திருக்கும். இதை பார்த்து அவங்க 2 பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. இது பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்க சடனா அந்த 2 கஸ்டமர்ஸும் பயங்கரமா கத்திருப்பாங்க. இப்படி எங்களை ஏமாத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பயங்கரமா கத்திட்டு இருக்க இதை பார்த்த ஓனரும் அந்த பொண்ணு ஷாக் ஆயிருப்பாங்க. ஆமா என்ன ஆயிடுச்சு, எதுக்காக இவங்க 2 பேரும் இப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. சொர்க்கம் வேற எங்கேயும் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன், பட் அது எங்கேயுமே இல்ல இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆபாயில சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இதோட டேஸ்டும் சரி டெக்ஸ்சரும் சரி ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பில்டப்பா சொல்லிட்டு இருக்க. இதை வந்து நம்மளோட ஹீரோ உள்ள இருந்து கேட்டுப்பான். இதை கேட்கும் போது ஹீரோவுக்கு கேமிங் வேர்ல்டுல தன்னை எப்படி பாராட்டாங்களோ அதே மாதிரி இப்பயும் பாராட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். ஆனா அதே டைம்ல எனக்கு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லிங் சென்ஸ் தான் இல்ல, மத்தபடி எனக்கு என்னோட ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பெருமையா பாத்துட்டு இருக்க. இதை வந்து அந்த செஃப்பான ஷென்னும் பாத்திருப்பான். அவனுக்கு செம்ம காண்டா இருந்திருக்கும். அவனும் காண்ட்ல பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்க அப்படியே கிச்சன் அசிஸ்டன்டா ஃபுல் டைமா வந்து வேலைக்கு செய்யல, பார்ட் டைமா தான் வேலைக்கு சேர்ந்திருக்கா. அப்படி இருக்கும்போது எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஓனர்ட்ட கேட்கும்போது ஓனரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நல்லாவே குக் பண்ண, அப்படி இருக்கும்போது நாளைக்கு மறக்காம கரெக்டா டைமிங் வந்துரு அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்கிருந்து ஹீரோவும் கண்டிப்பா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு அங்கிருந்து கிளம்பி இருப்பா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு பொண்ணு வந்திருப்பா. இந்த பொண்ணோட பேர் வந்து நேஹா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நேகாவும் பாத்தீங்க அப்படின்னா ஏன்டா அவங்க கூட ஒர்க் பண்ணதே நான் தான், அப்படி இருக்கும்போது என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லாம நீ பாட்டு கிளம்பி போற அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்கிருந்து ஹீரோவோ சாரி மேல மடிச்சிரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். இது கேட்டு அங்கிருந்து நேகாவும் சாரி எல்லாம் வேணாம், அதுக்கு பதிலா நான் உன ஒப்பான்னு கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம நான் உன்னோட வயசுல சின்ன பொண்ணுதான், அப்படி இருக்கும்போது நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ என்னோட அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நேகாவும் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம நீ போற வழியில பாத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு நேகாவும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அங்கிருந்து கிளம்பி வந்திருப்பான். ஓனரும் நேகா கிட்ட அவனை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பத்தி கேட்கும்போது அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அது மட்டும் கிடையாது அவங்ககிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நேகாவும் சொல்லியிருப்பா. அதுலயும் முக்கியமா அந்த கட்டிங் ஸ்கில் இருக்கு பாத்தியா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேகாவும் சொல்லிட்டு இருக்க. இது கேட்ட ஓனரும் பக்கத்துல இருந்த ஷென் கிட்ட எப்ப அவன் கூட தானே ஒர்க் பண்ணா, அப்படி இருக்கும்போது அவனோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. இது கேட்ட அங்க இருந்து ஷென்னோ அந்த அளவுக்கு ஒன்னும் நல்லா இல்ல, ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு சொல்ல இது கேட்ட ஓனரும் ஷாக் ஆயிருப்பா. ஆமா என்னாச்சு ஏன் இப்படி கேட்கற அப்படின்னு சொல்லி கேட்க. இது கேட்ட அங்க இருந்து ஷென்னோ அது ஒண்ணும் கிடையாது, கிச்சன்ல இருக்கக்கூடிய டூல்ஸ் எடுத்து தர சொன்னா அவனுக்கு எங்க இருக்குன்னே தெரியல, அவன் அங்கேயும் தேடிட்டே தான் இருந்தா, அப்படி இருக்கும்போது அவன் அந்த அளவுக்கு ஒன்னும் பர்ஃபெக்ட் இல்ல அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்க ஓனரும் ஷாக் ஆயிருப்பான். ஏன்டா அவன் இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கான், அவன் இருக்கும்போது ஒரே நாள் எப்படி கத்துக்க முடியும், போக போக தானே கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல இது கேட்ட ஷென்னோ ஆமாமா போக போக தான் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவனும் கடுப்புல பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி நைட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா மத்தியானம் நம்ம ஹீரோ என்ன செஞ்சு கொடுத்தானோ அதே தான் செஞ்சு கொடுத்திருப்பாங்க. பட் யாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா பேசி இருக்க மாட்டாங்க. இது வந்து ஓனர் நோட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. மத்தியானம் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ செஞ்சு கொடுத்த அந்த டிஷ்ஷை வச்சு ரொம்ப அற்புதமா இருக்குது, சொர்க்கமே இங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதே
மாதிரியான டிஷ் இப்ப ரெடி பண்ணிருக்கோம், ஏன் யாருமே எதுவுமே பேசாம சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓனரும் பார்த்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது ஹீரோ வந்து ஸ்பெஷல் டெக்னிக் ஏதாச்சும் வச்சிருக்கானா, ஒருவேளை ஏதாச்சும் சீக்ரெட் டெக்னிக் வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓனரும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஒருவேளை அவன் யாருக்குமே தெரியாம சீசனிங் அதிகமா ஆட் பண்ணிருப்பான் போல, அதான் நானும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓனரும் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பான். வரும்போதே பாத்தீங்கன்னா சிக்கன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே வாங்கிட்டு வந்திருப்பான். எதுக்காக அப்படின்னா தலைவன் வந்து கேம் குக் பண்ண மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா சிக்கன் ஸ்டூ வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பான். அண்ட் சேம் டு சேம் அதே மாதிரியே குக் பண்ணிருப்பான். குக் பண்ணிட்டு தலைவனும் சாப்பிட்டு பார்க்க எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. இதை பார்த்த ஹீரோவும் காண்டாயிருப்பான். ஏன்னா அதே மாதிரி தான் செஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது கேமிங் பில்டுல நான் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது அந்த டேஸ்ட் ஏன் இப்ப எனக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட்டுருப்பான். சரி ஓகே இமேஜினேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேமிங் வேர்ல்டுல எப்படி டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணணும், அதே போல ரியல் வேர்ல்ட்லயும் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருப்பான். ஆனா தலைவனால சுத்தமா முடிஞ்சிருக்காது. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு வழியை சாப்பிட்டே முடிச்சிருப்பான். இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். கடைசி வரை நம்மளுக்கு டேஸ்ட் ஒண்ணுமே தெரியல, ஏதோ கம்ம சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கீழே குமிஞ்சு பார்க்க சாப்பாடு தட்டு எல்லாமே காலியா இருந்திருக்கும். அதாவது அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோ இப்பதான் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சாப்பிட்டு முடிச்சிருக்கான். இதை பார்த்த ஹீரோவும் அந்த கேம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் நான் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது இனிமே என்ன கேம் குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு போஷனை குடிச்சிருப்பான். கேம் குள்ள வந்திருப்பான். தலைவன் கையில பாத்தீங்கன்னா வெப்பன் இருந்திருக்கும். அந்த வெப்பன் முன் இருந்ததுக்கு இப்ப அப்கிரேட் ஆயிருக்கும். பரவாயில்ல அந்த கோழியோட பாஸ் கொண்டதுனால நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் கிடைச்சது. அதனால என்னோட வெப்பனும் பாத்தீங்கன்னா அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு வந்திருப்பான். அதுலயும் முக்கியமா தலைவன் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்ல வந்துட்டு இருக்கேன். நான் வெஸ்டர்ன் ஃபுட் ஏதாச்சும் சமைக்க கத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா லிசார்ட் வந்திருக்கும். இந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா லிசார்ட் மான்ஸ்டர் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது ஹீரோவும் ஓகே இதை வேட்டையாடி பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பான். பட் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா வேட்டையாட ஸ்டார்ட் பண்ணிருப்பான். இந்த ஒரு விஷயத்த மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்திருப்பாங்க. எப்ப அது அவன் தானே ரைஸ், அதுலயும் முக்கியமா அவன் தானே அங்க இருக்கக்கூடிய கோழியோட பாஸையே கொண்டவன். அப்படி இருக்கும்போது அவன் வேற லெவல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், ஏன் அப்படின்னா இந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா லிசார்ட் மட்டும் இல்ல ஸ்பைடர் மான்ஸ்டரும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்பைடர் வேட்டையாடினா அவங்களுக்கு வந்து ஸ்பைடர் ஒரு வெப் கிடைக்கும். பட் இந்த மாதிரி லிசார்ட் மான்ஸ்டர் வேட்டையாடினா வெறும் காயின்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன காயின்ஸ் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் வெப் இருந்துச்சு அப்படின்னா அதை வித்து பெரிய அளவுல காசு பார்க்கலாம். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்க. இவங்க நினைக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கும் தெரியும். அதாவது ஸ்பைடர் கொண்டா தான் நம்மளுக்கு காசு அதிகமா கிடைக்கும், லிசார்ட் கொண்டா காசு அதிகமா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு தெரியும். பட் எதுக்காக வேட்டையாடுறான் அப்படின்னா ஸ்பைடர் மான்ஸ்டர் வந்து சாப்பிட முடியாதா, தலைவனுக்கு பிடிக்காதா, அதனால லிசார்ட வேட்டையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டே போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்திருப்பான். ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 லிசார்ட் வந்து கொண்டிருப்பான். ஒரு வழியா முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோட பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர் வந்து இருக்கும். இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அந்த ஸ்பைடரோ என்ன பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்ல ஹீரோ ஷாக்ல கேட்பான், எது பயப்படாதையா யாத்தாயே இவ்வளவு பெரிய உருவமா இத்தனை காலோட வந்து நின்று அப்படின்னா பயப்படாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, இது கேட்டாங்க அந்த ஸ்பைடரும், நான் வந்து ஸ்பைடர் குயின் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்கேன், என்னோட ரிக்வெஸ்ட் வந்து உன்னால கம்ப்ளீட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடரும் கேட்க ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்பைடர் குயினும் எப்பா ரைஸ் என்னாச்சு உனக்கு இவ்வளவு ஷாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் ஹீரோ ஏன் ஷாக் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு அதிகபட்ச ஷாக்ல இருந்திருப்பா. ஏன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் வந்து நம்மளோட ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுருக்குது. இதை பார்த்து ஹீரோ ஷாக்கா இருப்பான். மான்ஸ்டர் எல்லாம் ஹெல்ப் கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்க்க அந்த ஸ்பைடரோட தலைக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கும். ஹீரோ அதையும் பார்த்திருப்பான். என்னடா இது கொஸ்டின் மார்க், ஒருவேளை இந்த குஸ்ட் வந்து அக்செப்ட் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேக்குதாடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு இருந்திருப்பான். இதை பார்த்து அங்க ஸ்பைடரும் இந்த ரியல் கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த குஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஹிடன் குஸ்ட் எல்லாமே வரும். சப்போஸ் உனக்கு வரக்கூடிய ஹிடன் குஸ்ட் எபிக் குஸ்ட் அது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நீ வந்து கிளியர் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து எக்கச்சக்கமான ஸ்கில் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஸ்பைடர் சொல்லியிருக்கோம். ஹீரோவும் இந்த எல்லா விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. பின்னாடி இருந்து ஒருத்தனும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு இருந்திருப்பான். நான் நினைச்சு கூட பார்க்கல இவன் தான் அந்த ரைஸா. அது மட்டும் இல்லாம இவனுக்கு முன்னாடி ஸ்பைடர் குயின் இருக்கா. ஏன்னா இந்த ஸ்பைடர் குயினோட ரெட் பேபி ஸ்பைடர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வெப்ஸ் வந்து கிரியேட் பண்றதுல ரொம்ப ரொம்ப டேலண்டானது. அப்படி இருக்கும்போது அதை வித்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான காசு கிடைக்கும். பட் அதையும் தாண்டி ஒரு ஸ்பைடர் குயினி ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கு அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும், அதுலயும் முக்கியமா என்ன குஸ்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பாத்தீங்க அப்படின்னா ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டே இருந்திருப்பான். அவனால ஆர்வம் தாங்க முடியல. அவனு கிட்ட வந்திருப்பான். கிட்ட வந்துட்டு ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்கும்போது ஹீரோ நோட் பண்ணிருப்பான். யார் அவன் புதுசா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. ஹீரோவும் தம்பி யார் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது கேட்ட அவனும் நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தீங்க அப்படின்னா கையில வெப்பன் எடுத்திருப்பான். டக்குனு ஸ்பைடர் குயினும் அவனு போட்டு தள்ளி இருக்கும். அவனும் அதே இடத்துல மறைஞ்சு போயிருப்பான். ஹீரோவும் யோசிச்சு பார்த்திருப்பான். அடேங்கப்பா கொஞ்சம் கூட கேப் கிடைக்காம அசல்ட்டா போட்டு தள்ளிச்சு. அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு என்னடா ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திருப்பான். அந்த பிளேயர் மறைஞ்சு போன வேட்டி அந்த பிளேயரோட ஷூஸ் பாத்தீங்க அப்படியே கீழே வந்திருக்கும். இது வந்து ஹீரோ பார்த்திருப்பான். அந்த ஷூஸை பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோர்ல கூட விற்க முடியாது. அது அந்த பிளேயர் வந்து அவனோட கையில செஞ்சிருக்கா. இது ரொம்ப ரொம்ப ரேர் ஐட்டம். ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கு. இந்த எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா தூரத்துல வந்து 2 பேர் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. டே அவன் தானே ரைஸ், அதுலயும் முக்கியமா இப்ப இந்த கேம்ல ரொம்ப ஃபேமஸ் தான் அவன் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு இப்போ ஷூஸ் கிடைச்சிருக்குறா. அப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். இன்னொருத்தரும் பாத்துட்டு அப்படின்னா டே அவன் நல்ல மனுஷன் அப்படி இருக்கும்போது அதை அவன்
யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க இந்த பக்கம் ஹீரோ அந்த ஷூஸை போட்டுட்டு இருந்திருப்பா. இதை பார்த்து இன்னொருத்தர் ஷாக் ஆயிருப்பா. டேய் எனக்கு தெரிஞ்சு அவன் நல்ல பர்சன் எல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவன் அந்த ஷூஸை போடும்போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க ஹீரோ அந்த ஷூஸை போடுவோம். அவனோட எஜிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த ஸ்பைடர் குயினும் அப்படி இருக்கும்போது என்னோட குஸ்ட் வந்து எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கும்போது இந்த பக்கம் ஹீரோ யோசிச்சு பார்த்திருப்பான். சரி ஓகே உன்னோட குஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன், உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்பைடர் குயினும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிருப்பா. அதாவது நாங்க எல்லாருமே இந்த ஹாரிமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாரஸ்ட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போதே சடனா ஒரு நாள் இந்த லிசார்ட் மான்ஸ்டர் எல்லாமே வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. அதுலயும் முக்கியமா என்னோட பேபி ஸ்பைடர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அது பயங்கரமா கொள்ள ஆரம்பிச்சது. அண்ட் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே பாத்தீங்க அப்படின்னா லிசார்ட் பிரின்சஸ். அந்த பிரின்சஸ் தான் தேவையில்லாம என்னோட இடத்துல வந்து எங்க இடத்தையே ஃபுல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க, நாங்க அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த குயின் சொல்லியிருப்பா. அண்ட் இப்ப எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, அங்க இருக்கக்கூடிய லிசார்ட் பிரின்சஸ் மட்டும் எப்படியாச்சும் தோக்க வச்சிரு, ஏன்னா அவகிட்ட பாத்தீங்க அப்படின்னா என்னோட பேபி ஸ்பைடர்ஸ் நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த குயின் சொல்ல ஹீரோவை யோசிச்சுட்டு அந்த ஸ்பைடரும் சீக்கிரமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிருப்பான். பட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட வந்திருப்பான். அதாவது இப்போ வேட்டையா பாத்தீங்களா ஒரு ஜெயிண்ட் லிசார்டு, அந்த லிசார்ட பாத்தீங்க அப்படின்னா தலைவனும் வருத்துட்டு இருந்திருப்பான். தலைவன் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். நான் இதுக்கு முன்னாடி லிசார்ட சாப்பிட்டது கிடையாது, பட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன், அதுதான் வியட்நாம்ல இருந்தப்ப ஹீரோ குக் பண்ணிட்டு இருக்கும் போது தலைவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா குக்கிங் ஸ்கில் வந்து இன்னொரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த லிசார்ட சாப்பிடுறதுனால உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எபிலிட்டிஸ் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வர ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா குக் பண்ணி முடிச்சிருப்பான். தலைவனும் சாப்பிடும்போது டேஸ்ட் சும்மா அள்ளும். அதாவது இந்த மீட் வந்து எந்த டேஸ்ட்ல இருந்திருக்கும் அப்படின்னா சிக்கனோட டேஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சாஸ் அதிகமா ஊத்தி கொஞ்சம் கார்லிக் பெப்பர் எல்லாம் போட்டு, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மீடியம் டெம்பரேச்சர்ல இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு அப்படி திருப்பி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். ஆடா 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 அறுசுவை நாக்கள் நடந்த மாடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா செம்மையா சாப்பிட்டு இருக்க ஒரு வேலையை சாப்பிட்டு முடிச்சிருப்பான். அண்ட் ஹீரோவுக்கு நோட்டிபிகேஷன் வந்த மாதிரி பவரும் ஸ்ட்ரென்த்தும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா வேட்டையாடுத்து கிளம்பி இருப்பான். ஹண்ட் பண்றதுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வேட்டை கிளம்பி இருப்பான். ஆனா அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய லிசார்ட் மான்ஸ்டர் தலையும் போட்டு பொழந்து கட்டி இருப்பான், பயங்கரமா சண்டை போட்டிருப்பா. இதை பார்த்து அங்கிருந்து நிறைய லிசார்ட் மான்ஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்பீடா மூவ் பண்ணிருப்பான். ஏன்னா எபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா தலைவனுக்கு ஹைப்ல இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது பயங்கர ஸ்பீடா மூவ் பண்ணி டக்கு டக்குன்னு போட்டு தள்ளி இருப்பான். பரவாயில்லப்பா, நான் நினைச்சு கூட பாக்கல இந்த அளவுக்கு நான் ஹண்டிங்ல பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன இருந்ததுக்கு இப்ப நான் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா மாஸ்க் காமிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோ இந்த அளவுக்கு மாஸ்க் காமிச்சு தலையை வேட்டையாடுறத பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பொண்ணு போர்ட்டல் மூலியமா பாத்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓ நீ தானே அந்த ரைஸ், அப்படி இருக்கும்போது நான் உன்னை பார்க்க வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ வழக்கம் போல மீட்டை வறுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். ஏதோ டேஸ்ட் நல்லா இருக்குது, ஆனா என்ன நான் சாப்பிடும் போது யாரும் சிரிச்ச மாதிரி இருந்துச்சு, ஒரு வேலை மன பிராந்தியா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் சாப்பிட்டு இருக்க. இந்த திரும்பவும் ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு எக்கச்சக்கமான லிசார்ட் மான்ஸ்டர் வந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோவோ எனக்கு சாப்பாடு அளித்தர வந்த தெய்வமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா திரும்ப சண்டப்பட ஆரம்பிச்சிருப்பான். ஹீரோவோட அங்கர் எபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் அங்க வந்திருக்கூடிய மொத்த லிசார்ட் மான்ஸ்டரையும் பாத்தீங்க அப்படின்னா போட்டு பொழந்து கட்டியிருப்பான். தலைவனும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லா மீட்டை சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு வந்த மாதிரி இருந்திருக்கும். திரும்பி பார்க்க அங்க ஒரு பேபி ஸ்பைடர் வந்திருக்கும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோவுக்கு ஒரு த்ரெட்டை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிருக்கோம். இதை பார்த்து அங்கிருந்து ஹீரோவோ ஓஹோ இது எனக்காகவா டாய்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இது பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம இது செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரேரான ஐட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா இதை வச்சு என்ன பண்ணதுன்னு எனக்கு தெரியாது, சோ பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம், எப்பயாச்சும் ஒரு டைம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஐட்டம் பாக்ஸ்ல வச்சிருப்பான். ஆனா அப்புறம் என்ன வழக்கம் போல ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா போன எபிசோட்ல வந்தான் தெரியுமா, அவனும் திரும்ப வந்திருப்பான். இவனோட பேர் வந்து ஹரிட்டோ. ஹரிட்டோ அங்க வந்துட்டு டே நீங்க தான் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க இதை பார்த்தா அங்க ஹீரோவும் சாரிப்பா போன டைம் உன்னோட ஷூவை நான் எடுத்துட்டு வந்துட்டு அப்படி இருக்கும்போது அதை திரும்ப கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஷூவை கழட்ட. இதை பார்த்தா ஹரிட்டோவும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அந்த ஷூ நீயே வச்சுக்கோ, நான் வேணும்னா இன்னொன்னு மேட் பண்ணிப்பேன், அதை பத்தி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹரிட்டோவும் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம நான் வேற ஏதாச்சும் எனக்கு கிடைக்குமா தான் பார்க்க வந்தேன், பட் எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தி அப்படின்னா சோகமா அங்க வந்து கிளம்ப. இதை பார்த்தா அங்க வந்து ஹீரோவோ பாசே பாசே ஒரு நிமிஷம் இல்லை, எனக்கு ஷூ எல்லாம் கொடுத்துருக்க, அப்படி இருக்கும்போது ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொல்ல. இது கேட்டாங்க வந்து ஹரிட்டோவோ எனக்கு மெட்டீரியல்ஸ் தேவை, அப்படி இருக்கும்போது அது எப்படி உங்ககிட்ட இருக்கும், நீ ஒரு செப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்க. இது கேட்டாங்க வந்து ஹீரோவோ யார் சொன்னா என்கிட்ட போய் மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ எடுத்து காமிச்சிருப்பான். அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த த்ரெட் இருந்திருக்கும். இது பார்த்து அங்க வந்து ஹரிட்டோவும் ஷாக் ஆயிருப்பா. ஹரிட்டோவும் கிட்ட வந்திருப்பான். கிட்ட வந்துட்டு இந்த மெட்டீரியல் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது ஒண்ணு இல்ல, இந்த ஸ்பைடர் எனக்கு கொடுத்துட்டு போச்சு, அப்படி இருக்கும்போது இது என்ன அவ்வளவு ரேர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கேட்க. இது கேட்டாங்க வந்து ஹரிட்டோவும் ஷாக் ஆயிருப்பான். டேய் இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிட்டோவும் பாத்தீங்க அப்படின்னா டக்குனு அதை எடுத்திருப்பான். ஹீரோவும் யோசிச்சு பார்த்திருப்பான், ஒருவேளை நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் கேமா இருக்கும், ஒருவேளை நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்க. இது பார்த்தா ஹரிட்டோவும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் கேம் இப்பதானே பிளே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹரிட்டோவும்
சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம உன்ன மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப பெரிய பிளேயர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நீ தான் அந்த ஹிடன் குஸ்ட் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பார்த்து கேட்க ஹீரோவும் யோசிச்சு பார்த்திருப்பான். ஆமாமா அந்த லிசார்ட் பிரின்சஸ் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ டேஸ்ட பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். இந்த த்ரெட் வச்சு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிட்டோவும் பாத்தீங்க அப்படின்னா நான் இதை வச்சு கிரியேட் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட லிசார்டோட ஸ்கின் எல்லாமே இருந்திருக்கும். அதை வச்சு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா நான் இதை மேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான மெட்டீரியல் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பக்கத்திலே உட்காந்து தூங்கிட்டு இருக்க டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 லிசார்ட் மான்ஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த மான்ஸ்டர் கூட பயங்கரமா சண்டை போட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அரிட்டோவும் அவனும் ஒரு பக்கம் எனக்கு லெதர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடா பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்த மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஆமா அது வந்து ரைஸ் தானே, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான், அவன் பக்கத்துல யாரு புதால் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா மீட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க. அரிட்டோவும் எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க. இவங்களை பாக்குற மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே முழு பைத்தியம் போல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா அரிட்டோவும் மெட்டீரியலை செஞ்சு முடிச்சிருப்பான். அவனும் பாத்தீங்க அப்படின்னா ஷூவை ரெடி பண்ணிருப்பான். அந்த ஷூவை பாத்தீங்க அப்படின்னா அவனும் போட்டு பார்த்திருப்பான். முன்ன இருந்ததை விட இது ரொம்ப பரவாயில்ல, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அரிட்டோவும் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு வலையை கொடுத்திருப்பான். இது வந்து அந்த ஸ்பைடரோட த்ரெட்ல செஞ்சது. அப்படி இருக்கும்போது இந்த வலையை யூஸ் பண்ணி ஒரு பெரிய மான்ஸ்டர் பார்த்தா அப்படின்னா ஒரு 10 செகண்ட் வந்து உன்னால ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது இதை பார்த்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அரிட்டோவும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். அதுலயும் முக்கியமா இது ரொம்ப ரேரான ஒரு இது, அப்படி இருக்கும்போது பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரிட்டோவும் சொல்லிட்டு அவனை அங்க இருந்து கிளம்பியிருப்பான். சரி ஓகேப்பா நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்துச்சு, முடிஞ்சே அடுத்த டைம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிட்டோவும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து மறைஞ்சு போயிருப்பான். அதாவது லாக் அவுட் பண்ணிருப்பான். ஹீரோ அதை பார்த்திருப்பான். சே அவன்கிட்ட பேரை கேட்க முட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம சரி ஓகே அப்படி இருக்கும்போது நல்லா சாப்பிட்டாச்சு, இப்ப வேட்டைக்கு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மான்ஸ்டர் வேட்டையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் கிளம்பி வந்திருப்பான். அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த குயின் லிசார்ட் இருந்திருக்கும், அதாவது லிசார்ட் பிரின்சஸ் இருந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோவும் அப்ப நீ தான் அந்த லிசார்ட் பிரின்சஸா, பாக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, அப்படி இருக்கும்போது உன்னோட மீட் என்ன டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிட்ட வர ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக 2 லிசார்ட் மான்ஸ்டர் வந்திருக்கும். அது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சைஸ்ல பெருசா தான் இருந்திருக்கும். அது ரெண்டுமே அட்டாக் பண்ண வர ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா என்ன உன்னால தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு ஃபோர்ஸா அட்டாக் பண்ண கிளம்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் வழக்கம் போல வெப்பனோட எஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அங்க இப்படி 2 மான்ஸ்டரும் அசப்டா தப்பிச்சிருக்கும். இதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். நான் கரெக்டா தானே அட்டாக் பண்ண, அப்படி இருக்கும்போது அது ரெண்டுமே எப்படி தப்பிச்சது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 ரிசார்ட் மான்ஸ்டரும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சண்டை போட்டுக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோ பயங்கரமாவே அட்டாக் பண்ணிருக்கோம். இதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல, அந்த கோழியோட பாசையை வந்து நான் தோக்கடிச்சிட்டேன், அப்படி இருக்கும்போது இது என்னால சமாளிக்க முடியல. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது வெறும் ஒரு லிசார்ட் மாஸ்டர் மட்டும் தான், லிசார்ட் பிரின்சஸ் கிடையாது, இதையே என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் அடி வாங்கி கீழே விழுந்திருப்பான். அது மட்டும் இல்லாம நான் இங்க தனியா இருக்கேன், நான் தனியா தான் சமாளிச்சாகணும், சோ நான் ஏதாவது பண்ணிதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா கையில ஒரு ரோஸ் கலர் கிறிஸ்டல் மாதிரி எடுத்திருப்பான். இது பாத்தீங்க அப்படின்னா மானா ஸ்டோன். அதுலயும் முக்கியமா ஹீரோ வர வழியில நிறைய லிசார்ட் மான்ஸ்டர் வந்து கொண்டிருப்பான். இதனால பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு நிறைய மானா ஸ்டோன் வந்து கிடைச்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி ஹீரோ சண்டை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பான். அவனு பாத்தீங்க அப்படின்னா 2 மானா ஸ்டோன் எடுத்திருப்பான். இதை வச்சு அவனோட எபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அந்த மான்ஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா அசால்ட்டா டாச் பண்ணிருக்கும். ஹீரோ விடலையே. தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா டாச் பண்ணி என்னதான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிருந்தாலும் டக்குன்னு திரும்பி அங்க ஒரு மான்ஸ்டரோட கழுத்துல சொல்லியிருப்பான். சரி ஒரு வழியா போட்டு தலையாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை பாத்தீங்க அப்படின்னா அங்க கூட பிரின்சஸ் பாத்துட்டே இருந்திருக்கும். டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ண அந்த 2 லிசார்ட் மான்ஸ்டரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோல்டிங் போட்ட மாதிரி மாறி இருக்கும். இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். என்ன 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 எலவு சார் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அந்த 2 மான்ஸ்டரும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர கொடூரமா பாத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த லிசார்ட் பிரின்சஸும் பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ண கண்ணை காமிக்கும் போது இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். அந்த கேப் யூஸ் பண்ணி அந்த லிசார்ட் பிரின்சஸும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பயங்கரமா கத்தி இருக்கும். இதை பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பா. ஏன்னா ஹீரோக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஹெச்பி கம்மியாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது கூட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்துருப்பா. சரி பரவாயில்ல ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க கூட லிசார்ட் பிரின்சஸ் பாத்தீங்க அப்படின்னா அதோட ஒரு மோல்டா மாத்தி இருக்கும். அது மட்டும் இல்லாம பயங்கர போஸா வந்து அட்டாக் பண்ண ஹீரோ தான் சம்மடி வாங்கியிருப்பான். தலைவனால சுத்தமா முடியல, நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா கையில அந்த வெப் எடுத்திருப்பான். அப்படி இருக்கும்போது இது ஒரு 7 செகண்ட் அதை ஹோல்ட் பண்ணி வைக்கும். அப்படி இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி அந்த டைமிங்ல அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்பை தூக்கி அந்த லிசார்ட் பிரின்சஸ் மேல போட அதுவும் பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு கவர் ஆயிருக்கும். ஹீரோ அந்த டைமை யூஸ் பண்ணி தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்பன்ல தன்னோட ஃபுல் எபிலிட்டி யூஸ் பண்ணி கடைசி எட்ஜ் பாயிண்ட்ல கொண்டாந்து தலைவனும் பயங்கர போஸா அங்க இருக்கக்கூடிய லிசார்ட் மான்ஸ்டர் அட்டாக் பண்ண அந்த லிசார்ட் மான்ஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா செம்மையா அடி வாங்கியிருக்கும். என்ன ஒரு தட்டி விட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா தெரிச்சு போய் விழுந்திருப்பான். முடியல, அவ்வளவுதான், ஹீரோவால சுத்தமாவே முடியல. அப்படி இருக்கும்போது
இருக்கும்போது அவ்வளவுதானா முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா செம்ம காண்ட்ல பாத்துட்டு இருந்திருப்பான். என்னாலும் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காண்ட்ல பாத்துட்டு இருக்கேன். அந்த லிசர்ட் மான்ஸ்டரும் அந்த வெப் விட்டு வெளிவரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கும். டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பகல் வந்து இரவா மாதிரி இருக்கும். ஹீரோவும் சரி ஓகே நைட் டைம் மாதிரி இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இப்ப கூட விட்டுட்டேன் அப்படின்னா இவ்வளவு தூரம் வந்ததே வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா திரும்ப எந்திரிச்சு அங்க இருக்கிற லிசர்ட் மான்ஸ்டர் திரும்ப அட்டாக் பண்ண போயிருப்பான். என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர போர்ஸோட அட்டாக் பண்ண போக இது மட்டும் இல்லாம அந்த வெப்பனோட ஏஜ்ல ஹீரோவும் தன்னோட ஃபுல் பவர் கொண்டாந்து பயங்கர போர்ஸா அட்டாக் பண்ண அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெளிச்சமே இருக்கும். டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த லிசர்ட் காணாம போயிருக்கும். இதை பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். ஆமா அந்த லிசர்ட் எங்க போச்சு, செத்துருச்சா இல்ல காணாம போயிடுச்சா மறைஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன். ஹீரோவுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். நீங்க வந்து லிசார்ட் பிரின்சஸ் வந்து கொண்டீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து குஸ்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வர இதை பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். அப்ப ஒரு வழியே இது முடிஞ்சா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். இந்த விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒளிஞ்சு இருந்து பாத்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே பிளேயர்ஸ் தான். பட் என்ன நம்மளோட ஹீரோ வந்து லிசார்ட் பிரின்சஸ் கூட சண்டை போடும் போது குறுக்க போய் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா மறைஞ்சு இருந்திருப்பாங்க அப்படின்னு அவனுக்குள்ள பேசி இருப்பானுங்க. பட் மனசுக்குள்ள என்ன தோணி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தனியால போயிட்டு சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் நம்ம 5 பேர் சேர்ந்து கூட அந்த ரிசார்ட் பிரின்சஸ் கூட சண்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நாம 5 பேர் தான் செத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேருமே பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ அந்த வெப்ப தொட்டு பார்த்திருப்பான். நிஜமே முடிஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம குஸ்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த வெப் மத்த விஷயத்தை எல்லாத்தையும் அந்த ஸ்பைடர் குயின் கொடுக்கணுமே. அப்படி இருக்கும்போது அந்த குயினை எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஸ்பைடர் குயினும் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பேபி ஸ்பைடர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ரைஸ் உன்னோட குஸ்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிட்டேன், அதுக்காக நாங்க தான் உனக்கு ரிவார்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் குயின் சொல்லியிருப்பாங்க. இது கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். இது எனக்கு ரிவார்ட் தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன். இது பார்த்த மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. என்னடா ஸ்பைடர் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே ஷாக்ல பாத்துட்டு இருக்கேன். ஸ்பைடர் குயினும் சரி ஓகே அப்படி இருக்கும்போது இனிமேல் லிசார்ட் மான்ஸ்டர் எதுவும் தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். லிசார்ட் மான்ஸ்டர் எதுவுமே இந்த இடத்துக்கு வராது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மத்த பேஸ்ல எதை வேட்டையாட ஆரம்பிப்பாங்க, உலதான வேட்டையாடுவாங்க அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க இந்த ஸ்பைடர் மான்ஸ்டர். இது கேமோட கான்செப்ட் படி இந்த ஃபாரஸ்ட்குள்ள லிசார்ட் மான்ஸ்டர் வரும், அது வந்து எங்களை தாக்க ஆரம்பிக்கும், நாங்க அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளேயர் கிட்ட குஸ்ட் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த குஸ்ட் வந்து நீ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ட, ஒருவேளை திரும்ப பார்த்தா அப்படின்னா அந்த மாதிரி லிசார்ட் மான்ஸ்டர் வந்துச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிற அளவுக்கு நாவே ரெடி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். இதை பார்த்த ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம உனக்கான ரிவார்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர் மாஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு ரிவார்டு கொடுத்திருக்கோம். அது என்ன அப்படின்னா நம்மளோட ஹீரோக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஸ்கில்ஸ் வந்திருக்கும். என்ன ஸ்கில் அப்படின்னா பாய்சர் வந்து தலைவனால யூஸ் பண்ண முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா எஃப் ரேங்க்ல இருந்திருக்கும். தலைவனும் சரி ஓகேப்பா பரவாயில்ல இது கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். மத்த பிளேயர்ஸ் எல்லாமே செம்ம குஷியா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு ஹிடன் குஸ்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்க, அப்படி இருக்கும்போது பார்ட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த பிளேயர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு நம்மளோட ஹீரோ கிட்ட வர ஹீரோவும் குஸ்டி எல்லாமே முடிஞ்சாச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப ஃப்ரீயா தானே இருக்கும், சரி ஓகே கடையை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல குக் பண்ணி கொடுத்துட்டு இருக்க மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா செம்ம திருப்தியா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் ஆஃப்லைன் போயிட்டு மத்த பிளேயர்ஸ் ஆன்லைன் கூட்டு வந்து பாத்தியா இங்கதான் நம்ம ரைஸ் வந்து சமைச்சிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவோட சாப்பாடு சாப்பிடறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஹீரோ குக் பண்ணி கொடுத்துட்டு இருக்க தலைவனுக்கு ஒரே ஹீட்டா இருக்கும். டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே இந்த கட்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோவும் கட்சி வாங்கிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வேர்வை எல்லாம் தொடச்சிருப்பான். யாராவது அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறப்ப அங்க பாத்தீங்க அப்படின்னா மெலன் வந்திருப்பா. ஹீரோவும் ஏய் மெலன் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் மெலனும் அது வேற ஒண்ணும் கிடையாது, நான் இப்பதான் ஒரு சில விஷயத்தை கேள்விப்பட்டேன், நீ ஒரு ஹிடன் குஸ்டே கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம எங்க திரும்பி பார்த்தாலும் ரைஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேர் தாப்பா ஊர் ஃபுல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ வேற ஒரு பார்ட்டி வைக்கிற அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நான் இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மெலனும் வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மெலனும் சொல்ல இது கேட்டு ஹீரோவும் பரவாயில்லப்பா என்ன ஸ்கில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் போவோம், எனக்கு தான் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே சண்டை போட்டு இருக்க இதை பார்த்தாங்க இந்த மெலனும் எல்லாருமே லைன்ல நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலைவி ஒரு கத்து கத்த சாப்பாடு எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். அங்கிருந்து மத்தவங்களோட பேச பாக்கணுமே, ஆத்தாடி ஆத்தா என்னடா இந்த கத்து கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே பாத்துக்கப்ப பயங்கரமா பயந்துருப்பானுங்க. மெலனும் எப்படி என்னோட ஸ்கில் அப்படின்னு சொல்லி கேட்க சூப்பர் அல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம அரசே ஒரு வழியா அங்க வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. லாஸ்டா ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா மெலனுக்கு நம்மளோட ஹீரோ எடுத்து வச்சிருப்பான். மெலனும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தலைமையும் பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்த வந்திருப்பான். ஹாய் நீங்க தானே ரைஸ், நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் லிசர்டோட மீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாங்க வந்து ஹீரோவும் எல்லாமே தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு சொல்லியிருப்பான். இல்ல அங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோவும் அது மெலனோடது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மெலனை பார்க்கும்போது மெலனும் சாப்பிட்டுக்கிட்டே எல்லாம் தீந்து போச்சு அப்படின்னு சொல்ல இது கேட்டு அவனும் வச்ச உங்களோட சாப்பாடு சாப்பிடறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது சிக்கனோட ஸ்டீவ் இருக்கு இது சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளோட ஹீரோ ஐட்டம் பாக்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருப்பான். இதை பார்த்து அங்க தவனும் நீங்க இவ்வளவு கெஞ்சி கேட்கவும் சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கியிருப்பான். அது மட்டும் கிடையாது
கிடையாது. அவனும் பாத்தீங்கன்னா செஃப் தான். அப்படி இருக்கும்போது இந்த கேம்க்குள்ள எல்லாருமே ரைஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பேரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு செஃப் தான், நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவன் எந்த நிலைமையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவன் சாப்பாடு எப்படின்னு கண்டிப்பா கேவலமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக கவலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த சிக்கன் ஸ்டியூவை சாப்பிடும் போது அதோட டேஸ்ட பாத்தீங்க அப்படின்னா தலைவன் மெய் மறந்து போயிருப்பான். நிஜமாலுமே இதுன்னு இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி ரியல் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஹீரோ வேலை செய்யக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஷென் யோசிச்சு பார்த்திருப்பான், இந்த ரைஸ் அப்படிங்கிற பிளேயர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சு பார்த்திருப்பான். ஏன் அப்படின்னா அவன் சமைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷென்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா சைட்ல குக் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஷென்னு யோசிச்சு பார்த்திருப்பான், நான் வந்துட்டு பேசும்போது கூட அவன் நல்லா தான் பேசினான். அது மட்டும் இல்லாம அவன் குக் பண்ணதை பார்த்தாலே தெரியுது, எனக்கு தெரிஞ்சு அவன் பெரிய ஹோட்டல்ல ஒரு செஃப்பா தான் இருக்கணும், மேபி அவன் டிவில கூட வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு நம்மளோட கேமிங் ஹீரோவான ரைஸை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். அப்படியே கட் பண்ணி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கேம்ல நம்மளோட ஹீரோ கிட்ட இருந்து சிக்கன் ஸ்டியூ பாத்தீங்க அப்படின்னா வாங்கி சாப்பிட்டுப்பான். சாப்பிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா மயக்கம் போட்டே வந்திருப்பான். இதை பார்த்து அங்க இருந்த ஹீரோவும் மெலனும் ஷாக் ஆயிருப்பாங்க. ஆமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அவனோட பேரு பாத்தீங்க அப்படின்னா சான் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நான் இது வரைக்கும் இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே கிடையாது, அதுலயும் முக்கியமா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவனும் சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனா அது மட்டும் இல்லாம இதுல வந்திருக்க டேஸ்ட் என்ன அப்படியே ஆளையே கொள்ளுது. அது மட்டும் இல்லாம உண்மையை சொல்ல போனா அப்படின்னா நான் ரியல் லைஃப்ல பார்த்தப்ப ஒரு குக்கிங் செஃப் தான், நான் ஒரு ஹெட் செஃப் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ரியல் லைஃப்ல ஒரு குக்கிங் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பார்த்து கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம இருந்திருப்பா. இதை பார்த்தாங்க இந்த சேனோ, சரி நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம், உன்னோட விஷயத்தை எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அது அப்படியே இருக்கட்டும், ஆனா இப்படி ஒரு டிஷ் பண்ணிருக்க அப்படின்னா அந்த டிஷ்ஷை பத்தி பேசாம இருக்க முடியல, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம ரெண்டு பேருமே செஃப், அப்படி இருக்கும்போது உன்னோட சீக்ரெட் எனக்கு ஷேர் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட சேனோ கேட்க. இது கேட்டாங்க இந்த ஹீரோவும் என்ன சீக்ரெட் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீ கொடுத்த இந்த சிக்கன் ஸ்டியூவை சாப்பிட்டு பார்த்தப்ப அதுல கொஞ்சம் சால்ட் சேர்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீ சால்ட் எங்கிருந்து வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ நான் சால்ட் எங்கிருந்துமே வாங்கல, நான் காட்டுக்குள்ள இருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல. இது கேட்ட அவனும் ஷாக் ஆயிருப்பான், எது இந்த காட்டுக்குள்ள நீ சால்ட் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இந்த காட்டுக்குள்ள நீ நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், இந்த காட்டுக்குள்ள எக்கச்சக்கமான பீட்டில்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம அது எல்லாமே பாத்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் வச்சிருக்கு, அதை வச்சுதான் நான் சிக்கனுக்கு சால்ட்டே மேக் பண்ண அப்படின்னு சொல்ல. இது கேட்ட அங்க ஒரு ஷாக் ஆயிருப்பா, இப்படி ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன், சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வேற மேட்ரு, உனக்கு ஓகே நான் மட்டும் சொல்லு, நம்ம எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனு சொல்ல. இது கேட்டு அங்க மேல டென்ஷன் ஆயிருப்பா, ஏடா டேய் நானே பல நாளா கேட்டுட்டு இருக்கேன், அவன் எனக்கு கூட சான்ஸ் கொடுக்கறது இல்ல, அப்படி இருக்கும்போது நீ அவனா குறுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு மெலனும் சேனை பிடிச்சி வாங்குன்னு வாங்கிட்டு இருந்திருப்பா. அதுலயும் முக்கியமா உனக்கு வேணா சொந்த முயற்சியில மேலே ஏறிவா, அதை விட்டுட்டு அடுத்த ஒரு சீக்கிரம் எல்லாம் கேட்டுட்டு இருக்க, இதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மெலனும் வாங்குன்னு வாங்கிட்டு இருக்க. இது கேட்ட சேனும் நீ திட்டும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு, சோ உன்னை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல. இது கேட்ட மெலனும் டென்ஷன் ஆயிருப்பா, உன்னை எவடா கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு மெலனும் செம்ம காண்டில் இருக்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம சரி ஓகே டைம் ஆயிடுச்சு அப்ப நான் லாக் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்ல. இது கேட்டங்க அந்த மெலனோ சரி ஓகே அப்படி இருக்கும்போது சாப்பாட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல. இது கேட்டு ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான், ஏன்னா நாளைக்கு எனக்கு காலையில சீக்கிரமா ஒர்க் இருக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ லாக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பான். மெலனும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. இது பார்த்தாங்க இந்த சேனோ, எப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிட்டு இருக்கும் போதே நம்மளோட ஹீரோவும் மெலனும் லாக் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து அவனும் டென்ஷன் ஆயிருப்பான், ஏன்டா இவள் நேரம் பில்டப் கொடுத்து பேசிட்டு இருந்தேன், கொஞ்சம் கூட மதிக்காம போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேனும் செம்ம காண்டா இருப்பா. அப்படியே கட் பண்ணி ஷென்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா, நான் திரும்ப உங்களை சந்திப்பா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஏன் அப்படின்னா இவன் தான் பாத்தீங்க அந்த சேன் அப்படிங்கிற கேரக்டர், திரும்ப அவங்க ரெண்டு பத்தி சந்திச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷென்னும் பாத்தீங்க அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி ஹோட்டலுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்திருப்பாரு. இவரோட பேர் வந்து ஜான். அது மட்டும் இல்லாம ஜான் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் எக்ஸ்பர்ட். அப்படி இருக்கும்போது இப்ப ரீசெண்டா உங்களோட ஹோட்டல்ல ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானும் பாத்தீங்கன்னா உள்ள வந்திருப்பான். உள்ள வந்து பார்க்கும்போது ஹோட்டல் ஓனர் இருந்திருக்க மாட்டாரு. சரி ஓனருக்கான அந்த செஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறப்பான எங்கடா அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்கும்போது செஃப் பாத்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துட்டு இருந்திருப்பான். நேகாவும் வாங்க சார் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே எங்க ஓனர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. சரி ஓகே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாங்க இந்த ஜானோ, ரீசெண்டா இந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபேமஸா போயிட்டு இருக்கு தெரியுமா அந்த ஆபாயில் வித் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. இது கேட்ட நேகாவும் சாருக்கு ஒரு ரைஸ போடு அப்படின்னு சொல்லிட்டு தகுதியும் பாத்தீங்கன்னா கத்த. இந்த பக்கம் ஷென் தான் ஆழ்ந்த சிந்தனையில இருந்திருப்பான், அதாவது எப்படி திரும்ப ஹீரோவையோ மெலனி சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா ஆழ்ந்த சிந்தனையில இருக்க. ஷென்னும் பக்கத்துல இருந்த ஹீரோ கிட்ட சரி ஓகே அப்படி இருக்கும்போது இது நீ பண்ணு அப்படின்னு சொல்ல. இது கேட்ட ஹீரோ ஷாக்கா இருப்பான், இது நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமா நீ ஒரு கிச்சன் அசிஸ்டன்ட் தானே, அப்படி இருக்கும்போது செஃப் சொல்ற வேலையில செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷென்னு கேட்க. இது கேட்ட ஹீரோ சரி ஓகே சார் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். இதை பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பாத்துட்டே இருந்திருப்பா. அந்த பொண்ணுக்கு எல்லாம் காண்டா இருக்கும், இவன் செய்யாம வேலையா அடுத்தவன் தலையில கட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணு பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஜானுக்கு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆபாயில் வித் ரைஸ் வந்திருக்கும். இது பார்த்த ஜானோ இந்த கலரும் அந்த டெக்ஸ்சரும் பழசு மாதிரியே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜானு பாத்தீங்க அப்படின்னா குத்தி எழுதிருப்பான். அதோட ரைஸோட கம்ஃபர்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அதாவது நல்லா குக் ஆயிருக்கும். இது பார்த்தாங்க இந்த ஜானு பரவாயில்லப்பா நல்லா குக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானு எடுத்து ஒரு வாய் வைக்க தலைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி
ஆரம்பிச்சிருக்கும். ஜானும் மெய் மறந்து போயிருப்பான். நான் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல எக்கச்சக்கமான இடத்துல இந்த மாதிரி ரைஸ சாப்பிட்டு பார்த்திருக்கேன். பட் இந்த அளவுக்கு கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா யாருமே குக் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது இதோட டெக்ஸ்சர் அப்படி என்னோட நாக்குல நாட்டியம் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு ஜானும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு அவனும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஜானும் நேகாவை கூப்பிட்டு செஃப் எது மாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது. பட் ரீசெண்டா நிறைய பேர் இது நிறைய சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே அப்படிதான் கேக்குறாங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜானி யோசிச்சு பார்த்திருப்பா. அதோட டேஸ்டே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, நல்லாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜானி யோசிச்சுட்டு இருக்க நேகாவும் ஜான் கிட்ட வந்திருப்பா. கிட்ட வந்துட்டு இந்த சாப்பாடு வந்து குக் பண்ணது செஃப் கிடையாது, புதுசா ஜாயின் பண்ண கிச்சன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்கிருந்து ஜானு ஷாக் ஆயிருப்பான். இது கிச்சன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறப்ப நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு வந்திருப்பான். இது பார்த்த ஜானு ஷாக் ஆயிருப்பான். இவன் குக் பண்ணதை பார்த்தாலே தெரியுது இவன் நல்ல செஃப் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது இவன் எதுக்காக இந்த இடத்துல இருக்கணும், அது மட்டும் இல்லாம ஒரு கிச்சன் அசிஸ்டன்டா போய் இந்த வேலையில ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானு ஷாக்ல பாத்துட்டு இருக்க. ஜானு பாத்தீங்கன்னா பில் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நேகா கிட்ட ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு தலைவனு திரும்பி பாக்க ஹீரோவும் வழக்கம் போல டிஷ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்த ஜானு நான் அந்த பையன் கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டாங்க அந்த நேகா ஓகே அப்படின்னு சொல்லிருப்பா. பேங்க் கட் பண்ணி நேகாவும் ஹீரோ கிட்ட கஸ்டமர் ஒண்ணு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வந்திருப்பா. என்னைய கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜானு பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்து உன்னோட குக்கிங் ரொம்ப அருமையா இருக்கு, அதாவது நீ செஞ்சு கொடுத்து தெரியுமா அந்த ஃபுட்டு, அது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஃபுட்டோட டேஸ்ட்டை எங்கேயுமே ஃபீல் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ செஞ்சு கொடுத்த அந்த ஃபுட்டை நான் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த டேஸ்ட்டுக்கும் இப்ப இருக்க டேஸ்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அண்ட் மோரலஸ் இது என்னோட கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானு கார்டை கொடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம நீ ஒரு கிச்சன் அசிஸ்டன்ட்டா இங்க வேலை செய்யற அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஒருவேளை உனக்கு ஒரு செஃபா வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணு, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானு வந்து கிளம்பி போயிருப்பான். ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்டை பார்த்துட்டு இருக்க பக்கத்துல இந்த ரெண்டு பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. நேகாவும் ஜான் வந்து உன்னை பாராட்டி கார்டு கொடுத்திருக்காரா, இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நேகாவும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஷென் வந்திருப்பான். ஷென்னும் பயங்கரமா கத்தி இருப்பான். ஒரு டைப்ல அங்க போய் நின்று என்ன பேசிட்டு இருக்க, அதுலயும் முக்கியமா கிச்சன் விட்டு உன்னை யார் வெளியே போக சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க கஸ்டமர் கூப்பிட்டாங்க அதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க இந்த ஷென்னோ ஒருவேளை கஸ்டமர் உன்னை மறைந்து கீழே குதிக்க சொன்னா நீ கூச்சிருவியா, நான் உன்னோட சீனியர், அப்படி இருக்கும்போது நான் தான் செஃப் இங்க, அப்படி இருக்கிறப்ப நீ யாரை கேட்டு அங்கிருந்து வெளியே வந்த, உனக்கு என்ன இந்த இடத்துல வேலை செய்யணும்னு நினைக்கிறியா இல்ல கம்பெனி இருந்து கிளம்பி போலாம்னு நினைக்கிறியா, நீ எது வேணாலும் பண்ணிட்டு போ, அதுலயும் முக்கியமா எனக்கு கீழ் நீ வேலை செய்யறப்ப நான் சொல்ற பேச்சு மட்டும் தான் நீ கேட்கணும். அவனே ஒரு நாக செத்துவன், அவன் உன்னோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே நீ பெரிய செஃப் ஆயிட்டு நினைச்சிட்டியா இல்ல ஒரே நாள்ல இந்த ஹோட்டலுக்கே ஓனர் ஆயிட்டு நினைச்சிட்டியா, நீ பாட்டு அங்கேயும் போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷென்னும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கேட்டுப்பான். இது கேட்டு நேகாவும் ஷென் இப்ப எதுக்காக ஹீரோ கிட்ட சண்டை போறேன் அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டாங்க இந்த ஷென்னோ ஓ வாங்க மேடம் இப்ப நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டீங்க, 2 நாள் இங்க வந்து வேலை செஞ்சா உடனே 3வது நாள் பாத்தீங்க அப்படின்னா அவன் பெரிய ஆளா ஆயிட்டானா, அவன் வெறும் ஒரு கிச்சன் அசிஸ்டன்ட் தான். அப்படி இருக்கும்போது நான் சொல்ற வேலையை மட்டும் தான் அவன் செய்யணும், அவன் எனக்கு கீழே தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி ஏன் பர்மிஷன் இல்லாம வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷென்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்தி இருப்பான். நேகாவும் இது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஷென்னு ஆமா இப்ப என்னோட பர்மிஷன் இல்லாம அவன் கிச்சன் விட்டு வெளியே வந்துட்டான். அப்படி இருக்கும்போது நாளை பின்ன ஏதாச்சும் ஒன்று குக் பண்ணும்போது என்னோட பர்மிஷன் இல்லாம ஏதாச்சும் ஒன்று போட்டு அதனால ரெஸ்டாரண்டோட மானம் போயிடுச்சு மரியாதை போயிடுச்சு அப்படின்னா கடைசியில் செஃப் ஆனா என்ன பத்தி தப்பா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் ஒரு கேம் நினைச்சிட்டு இருக்கான அவன், இது ரியல் வேர்ல்ட். அப்படி இருக்கும்போது ஒரு கிச்சன் அசிஸ்டன்ட் எப்படி இருப்பானோ அப்படி இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூட ஷென்னு பாத்துக்க கேட்டுட்டு இருக்கேன். இது கேட்டு அங்க நேகாவும் கஸ்டமர் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நானே அவனை கூப்பிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த விஷயத்த பெரிய விஷயமா மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு பாத்துக்க ஹீரோ மன்னிப்பு கேட்டுப்பான். என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், இனிமே நான் எது பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு கேட்க பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துக்க மன்னிப்பு கேட்டுப்பான். இது கேட்டு அங்க ஷென்னோ இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இதுக்கு முன்னாடி நீ நிறைய டைம் இந்த மாதிரி பண்ணிருக்க, அப்படி இருக்கும்போது இன்னொரு டைம் இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வேலையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷென்னு சொல்லியிருப்பான். ஹீரோ யோசிச்சு பார்த்திருப்பான் ஒரு சீனியர் செஃப் வந்து எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இவனுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இவளா ஒரு செஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ கடுப்புல பாத்திருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருப்பான். ஹீரோ வர வழியில பக்கத்துல இருந்த கண்ணாடியில பார்க்கும்போது அவனோட ஃபேஸ் அவனுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய செஃபா இருந்திருப்பான். அப்ப என்ன பண்ணிருப்பா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு பெரிய கனவே இருந்துச்சு. பட் இப்ப எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பான். அந்த ஃபீலிங்கோட தலையும் பாத்தீங்க அப்படின்னா சரக்கு அடிச்சுட்டு இருந்திருப்பான். பட் என்ன பிரயோஜனம், ஹீரோக்கு தான் டேஸ்டே தெரியாதுல. அதனால பாத்தீங்க அப்படின்னா ஹீரோக்கு வெறும் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹீரோ பழைய விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பான். தலைவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா டேஸ்டும் ஸ்மெல்லும் போன வேட்டி அவனை பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து புல்லியும் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீ அவள் தான் இனிமே குக் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜும் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோவும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா கேமிங் வேர்ல்டுக்குள்ள வந்திருப்பான். வந்தது மட்டும் கிடையாது, அங்க அடிக்கிற காத்த ஹீரோவால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். அந்த ஸ்மெல் வந்து ஹீரோக்கு வந்திருக்கும். ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த லிசர்ட் பிரின்சஸை கொல்லவும் ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். தலைவனை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த மரத்து மேல ஏற ஆரம்பிச்சிருப்பான். ஆனா அந்த ஸ்கில் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கில். அப்படி இருக்கும்போது தலைவனு பாத்தீங்க அப்படின்னா மரத்து மேல ஸ்ட்ரெயிட்டாவே ஏறி இருப்பான். என்னால ஏற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஜாலியா மரத்து மேல ஏறி மரத்தோட உச்சிக்கு வந்திருப்பான். ஹீரோ உச்சிக்கு வந்துட்டு அந்த சூரியனை பார்த்திருப்பான். இது பாக்கிறதுக்கு அவ்வளவு ரியாலிட்டியா இருக்கு. உண்மையை சொல்ல போனா இந்த கேம்குள்ள இருக்கும்போது தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த கேம்குள்ளே லைஃப் லாங் இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல காய்கறியெல்லாம் வெட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஓனர் வந்திருப்பாரு. நான் காலையில தெரியாம சாப்பிடாம வந்துட்டப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளோட ஹோட்டல்ல எனக்கு
எனக்கு சாப்பாடு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனரும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஹெச்எஃப் ஆன ஷென் கிட்ட கேட்கும்போது, "சென்னும் எனக்கு வேலை இருக்குது. நான் இன்கிரீடியன்ட் வந்து சேர்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, இது கேட்டு அங்க இருந்த ஓனரும், "எப்பா அது ஒரு பக்கம் வச்சுட்டு வாப்பா, எனக்கு பசிக்குதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓனரும் கேட்க, இது கேட்டு அங்க இருந்த ஷென்னும், "என்னால முடியாது" அப்படின்னு சொல்லியிருப்பான். "அடே ஷென்னு, நான் உன்னோட ஓனர்ரா, அப்படி இருக்கும்போது ஒரு வா சோறு போடுறா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓனரும் பயங்கரமா கெஞ்சி கேட்க, இது கேட்டு அங்க இருந்த ஷென்னும், "என்னால முடியாது. நீ ஓனரா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இந்த கிச்சனுக்கு நான் தான் ஹெட். அப்படி இருக்கும்போது நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷென்னு சொல்ல, இது கேட்டு அங்க இருந்த ஓனரும் ஷாக் ஆயிருப்பான். "அடே நான் உன்னோட ஓனர்ரா, நீ வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பார்த்து, "தம்பி நீனாச்சும் நீ செஞ்சு தரியா" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸான தாய்னோட டிஷ் வந்து செஞ்சு கொடுத்திருப்பான். ஓனரும் அந்த சாப்பாடு இருக்கும்போதே தெரியுது அது ஈவனா குக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஓனரும் ஷாக் ஆயிருப்பாரு. நம்மளோட கடையில இந்த மாதிரி குக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஓனரும் சாப்பிட்டு பார்க்க டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருந்திருக்கும். இதை பார்த்த ஓனரும் ஷாக் ஆயிருப்பாரு. டக்குனு திரும்பி நம்மளோட ஹீரோவை பார்க்க, வழக்கம் போல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்த ஓனருக்கு அப்பதான் ஒரு விஷயமே புரியுது. இந்த சாப்பாடு ஹீரோ செய்யும் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓனரும் பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஷென்னு பாத்தீங்கன்னா வெளியே சிகரெட் அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஓனர் வந்திருப்பாரு. "நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்டா" அப்படின்னு சொல்ல, இது கேட்டாங்க இந்த ஷென்னோ, "என்ன விஷயம்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ இந்த ஆபாயில் வித் ரைஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கீல, அந்த இதை வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துரு" அப்படின்னு சொல்ல, இது கேட்டாங்க இந்த ஷென்னு ஷாக் ஆயிருப்பான். "நான் எதுக்காக அவன்கிட்ட கொடுக்கணும்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏன்னா உன்னை விட பெட்டராவே பண்றான்டா. அது மட்டும் இல்லாம அவனோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நான் பார்த்தப்ப அவன் எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான், அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவனும் ஒரு நல்ல செப் தான். அப்படி இருக்கிறப்ப நான் உன்னை குறை சொல்லல, நீ வந்து வேற ஒரு செக்ஷன் எடுத்துக்கோ, அவனுக்கு மட்டும் இது கொடுத்துரு. நம்ம ரெஸ்டாரண்ட் நல்ல ரீச்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே அந்த ஒரு டிஷ் மட்டும் தான். அந்த டிஷ் வந்து அவன் செய்வம் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நீ தான் தெரிய வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டிஷ் மட்டும் அவன்கிட்ட கொடுத்துடுறா" அப்படின்னு சொல்ல, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் கிச்சன் நஷ்டம் தான், பட் அவனுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓனர் சொல்ல இந்த பக்கம் அங்க கூட ஷென்னுக்கு பாத்தீங்கன்னா செம்ம காட்டா இருக்கும். அவனும் சிகரெட் எல்லாம் கீழே தூக்கி போட்டு ஷென்னும் பயங்கர கடுப்புல பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஓனரும், "சரி ஓகேடா, அப்படி இருக்கும்போது அவனு வந்து செகண்ட் ஹெச்எஃபா போடலான்னு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து குக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் வேற லெவல் ரீச் ஆகும்டா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓனரும் சொல்ல, இது கேட்ட ஷென்னும் பயங்கர காண்டாயிருப்பான். கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கு போன ஷென்னும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து கிளம்பி இருப்பான். நேரா ஹீரோ கிட்ட வந்திருப்பான். ஹீரோ குக் பண்ணிட்டு இருக்க. அவன் மேல பாத்தீங்கன்னா கிளவுஸ் தூக்கி போட்டிருப்பான். இந்த பக்கம் ஹீரோவும், "என்னாச்சு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உன்னால ஒரு கிளவுஸ் கூட பார்த்து பிடிக்க தெரியல" அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டு அங்க ஹீரோ, "என்ன மன்னிச்சிருங்க, நான் பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை மன்னிப்பு கேட்டிருப்பான். இதை வந்து நேகாவும் பார்த்துட்டே இருந்திருப்பா. "ஆமா, உன்னை பத்தி நான் இப்பதான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஏதோ நீ குக்கிங்ல பெரிய ரிவார்ட் அவார்ட்லாம் வாங்கியிருக்கியா? எங்க காசு கொடுத்து வாங்கினியா? சரி அதெல்லாம் விடு, இப்ப ஏதோ ஒரு கான்டெஸ்ட் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது என் கூட போட்டி போட வரையா" அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த பக்கம் ஷென்னு பாத்தீங்க அப்படின்னா வம்பிழுத்திருப்பான். இதை பார்த்து ஹீரோ அமைதியா தான் இருந்திருப்பான். ஏதோ அந்த டிஷ் வந்து நீ குக் பண்ண டேஸ்ட் வருதான், நாங்க குக் பண்ண டேஸ்ட் வர மாட்டேங்குதான். அதுலயும் முக்கியமா இதுக்கு முன்னாடி நாங்க அதை குக் பண்ணிட்டு இருந்தோமே, அப்பலாம் டேஸ்ட் வரலையா? அந்த ஓனர் சொட்டத்தலையும் பெரிய மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த கூட ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ செம்ம காண்டா இருப்பான். ஹீரோ பொறுமையா சொல்லியிருப்பான். "பேசும்போது வார்த்தைகளை விடாதீங்க" அப்படின்னு சொல்ல, "எது வார்த்தைகளை விடாதீங்களா? டேய், என்ன பார்த்தா உனக்கு எப்பறம் தெரியுது? நான் தான் ஹெட் செஃப். அப்படி இருக்கும்போது நான் சொல்ற வேலையை மட்டும் தான் நீ செய்யணும். அப்படி இருக்கிறப்ப ஏதோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம 2-3 இடத்துல அவார்டு வாங்கியிருக்க அப்படின்னா நீ பெரிய ஆளா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷென்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா கேட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோ செம்ம காண்டா இருப்பான். "நீ எல்லாம் ஒரு செஃப்" அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளோட ஹீரோ காண்ட்ல திட்ட ஆரம்பிச்சிருப்பான். ஏன்னா ஒரு செஃப்க்கான ஃபண்டமெண்டல் உன்கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல, இது கேட்டு அவனும் காண்டாயிட்டே அடிக்கிறதுக்கு வந்திருப்பான். டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நேகா தான் குறுக்கு வந்து தடுத்திருப்பான். நேகாவும் நம்மளோட ஹீரோ பார்த்து, "சண்டை போடாதீங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ, "ஒரு ஹெட் செஃப் அப்படின்னா என்னன்னு தெரியுமாடா? அதுக்கு தகுதியான ஆள் நீ கிடையவே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்ல, இதை கேட்டு அங்கிருந்து ஷென்னு செம்ம காண்டாயிருப்பான். "நீ இப்ப என்ன சொன்ன" அப்படின்னு சொல்லி கேட்டு அவனும் பயங்கரமா கத்திட்டு, "ஒருவேளை உனக்கு எனக்கு கீழே வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னா கம்முனு கிளம்பி போடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த, இது கேட்டு அங்கிருந்து ஹீரோ காண்டாயிருப்பான். "எனக்கு இந்த இடத்துல மரியாதையே கிடையாது அப்படிங்கிறப்ப நான் எதுக்காக இங்க இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஆப்ரான கழட்டி தூக்கி போட்டிருப்பான். இதை பார்த்து இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா ஷென்னெல்லாம் பயங்கரமா கத்திருப்பான். "நீ போன உடனே இங்க எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுமா? ஓடாடே செஃப் நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த, ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து கிளம்பி இருப்பான். ஓனர் அப்பதான் உள்ளே வந்திருப்பாரு. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்து தலைவர் ஷாக் ஆயிருப்பாரு. "என்னடா நடக்குதுங்க" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். ஹீரோக்கு பாத்தீங்க அப்படின்னா சென்ஸ் எல்லாமே போயிடுச்சு. பட் அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா குக்கிங்கோட பிரைடு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னோட பிரைடு விட்டு கொடுத்துதான் நாங்க இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நாங்க இருக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கோவப்பட்டு வெளியே வந்திருப்பான். பார்க்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து பொறுமையா உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு யோசிச்சு பார்த்திருப்பான். குக்கிங் தான் என்னோட லைஃப். அப்படி இருக்கும்போது நான் இப்ப அதை விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பான். ஏன்னா எங்க போனாலும் சரியா அவனோட ரெஸ்யூமை பார்த்துட்டு, "உனக்கு டேஸ்டும் ஸ்மெல்லிங் சென்ஸும் இல்ல அப்படின்னா உன்னால எப்படி குக் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோ வேலைக்கு சேர்த்துக்கிட்டே பாத்தீங்க அப்படின்னா ஓனர் தான். அப்படி இருக்கிறப்ப நான் இப்ப தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணியிருப்பான். ஏன்னா இப்ப அவனுக்கு பிடிச்ச அந்த குக்கிங் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜான் வந்திருப்பான். "என்ன தம்பி இங்க இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும், "ஜான் நீங்க எப்படி இங்க வந்தீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வரலாம்னு சொல்லி பார்க்கும்போது நீ உள்ள இருந்து வெளியே வந்த, உன்னோட ஃபேஸ பார்த்தாலே தெரிஞ்சது ரொம்ப சோகமா இருந்த, அதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்." "ஆமா என்னாச்சு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஜானு ஹீரோ பார்த்து கேட்க, ஹீரோவும் நடந்த எல்லா விஷயத்தை பத்தி சொல்ல, இது கேட்டு அங்க இருந்த ஜானு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத, எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும், அவன் இப்படிதான் பண்ணுவான்" அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு சொல்லியிருப்பான். "சரி ஓகே, இப்ப என்ன உனக்கு வேலை போயிடுச்சு அவ்வளவுதானே, நீ ஒண்ணும் கவலைப்படாத"
கவலைப்படாத, நான் உனக்கு வேலை தரேன். என்னோட ரெஸ்டாரண்ட்ல நீ தான் ஹெட் செஃப் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். கட் பண்ணி ஹீரோவும் ஜான் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு ஒண்ணுமே கேட்கல அப்படின்னு சொல்ல, இது கேட்டாங்க அந்த ஜானோ, நீ என்னோட கடைக்கு வேலைக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுலயும் முக்கியமா நான் உன்கிட்ட என்னோட கார்ட குடுத்தேன். அந்த கார்டுல பார்த்தா அப்படின்னா ரெஸ்டாரண்டோட பேர் போட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம நான் இப்பதான் அந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பா உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜானு கூப்பிட, இது பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். ஜானு உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அப்படி இருக்கும்போது நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு என்னதான் நான் இப்ப கொஞ்சம் ரிச்சான பர்சனா இருந்தாலும் எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட் கட்டணும் அப்படிங்கிற ஆசை பார்த்தோம்னா இன்னும் கூட போகல. அதனாலதான் நானும் பார்த்தோம்னா ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ தான் ஹெட் செஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கூப்பிட ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். உண்மையே சொல்ல போனோம் அப்படின்னா நான் வந்து ஒரு செஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஏன் நானே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கனவுல இருந்தேன். பட் எனக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ இருந்து எனக்கு ஸ்மெல்லிங் அண்ட் டேஸ்டிங் எபிலிட்டி ரெண்டுமே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன உங்களோட கடைக்கு வேலைக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹேண்டிகேப் கூப்பிடுற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்ல, இது கேட்டு அங்க இருந்து ஜானோ, இது ஹேண்டிகேப்பியா? உங்ககிட்ட பார்த்தோம்னா எக்கச்சக்கமான டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நீ இப்ப சொன்ன தெரியுமா இந்த விஷயம், அது எதுவுமே கண்ணுக்கு படாது. சரி ஓகே, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். நான் உனக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறேன். அந்த இன்டர்வியூல நீ கரெக்டா பாஸ் பண்ணா மட்டும் தான் நான் உன்னை வேலைக்கு எடுத்துப்பேன். இதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் பார்த்திருப்பான். எனக்கு இன்டர்வியூ வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு உன்னோட டேலண்ட் மேல நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ கண்டிப்பா இதுல பாஸ் பண்ணுவ, இன்டர்வியூக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜானு கூப்பிட ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஜான் கூட பாத்தீங்க அப்படின்னா அவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பான். ஹீரோவும் ஷாக்லயே பாத்துட்டு இருந்திருப்பான். அந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்க அப்படின்னா பழைய ஸ்டைல இருந்திருக்கும். சுத்தி முத்தி பாக்குறப்ப பெரிய பெரிய பில்டிங்கா இருந்திருக்கும். ஜானு, நான் தான் சொன்னல ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றது என்னோட ஆசை மட்டும் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய கனவு. அப்படி இருக்கும்போது அந்த கனவை இப்படிதான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பழைய ஸ்டைல கட்டியிருக்கேன். இதை பார்த்தா உனக்கு வேடா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாக்குது ஹீரோவும் சீரியஸே கிடையாது, இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு புது லுக்க கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இங்கிருந்து என்னோட வீட்டுக்கு 5 நிமிஷத்துல நடந்து கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் சொல்லியிருப்பான். இது கேட்டாங்க இந்த ஜானு, இதுதான் விதி அப்படின்னு சொல்லுவாங்க, நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானு சொல்லியிருப்பான். இவங்களும் உள்ள வந்து பார்க்க உள்ள பாத்தீங்கன்னா பொருள் எல்லாமே பளிச்சுன்னு இருந்திருக்கும். அதாவது ரெஸ்டாரண்ட் இன்னும் ஓபன் பண்ணவே இல்ல. ஜான் அவனோட கனவான இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒர்க் பண்றதுக்கு நல்ல பெஸ்டான ஆளுங்களை தான் தேடிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஹீரோவை செலக்ட் பண்ணியிருக்கான். ஹீரோவும் எல்லாமே புதுசா இருக்கு, யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இது கேட்டாங்க வந்து ஜானு, ஆமா அதிகமான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்காது. அப்படி இருக்கும்போது சரி ஓகே உன்னோட இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு சொல்லியிருப்பான். ஜான் என்ன கேட்டுப்பான் அப்படின்னா, குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ அப்படிங்கிறது உட்காந்து பேச வேண்டிய விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது கிச்சனுக்குள்ள போ, உனக்கு என்ன தெரியுதோ அதை எனக்கு சமைச்சு கொண்டு வா. அதுல நீ பெஸ்டா செய்யக்கூடிய அந்த அபாயில் வித் ரைஸா இருக்கட்டும் இல்ல வேற எது வேணாலும் இருக்கட்டும், நீ எனக்கு பெஸ்டா குக் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானு சொல்லியிருப்பான். இது கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அப்ப உங்க கிச்சன்ல இருக்கக்கூடிய எது வேணாலும் யூஸ் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ, பட் எனக்கு பெஸ்டான சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்திருப்பான். உள்ள வந்து பார்க்கும்போது கிச்சனே பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளீனா இருந்திருக்கும். அண்ட் இனிமேதான் கடை வந்து ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால உள்ள பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்கிரீடியன்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. அங்க பாத்தீங்கன்னா மீட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொருட்கள் இருந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோ என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் யோசிச்சு பார்த்திருப்பான். அண்ட் ஃபைனலா இது குக் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளோட ஹீரோ நூடுல்ஸ் சமைக்க ஆரம்பிச்சிருப்பான். அங்க இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வச்சு ஹீரோ பாத்தீங்கன்னா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் நேரமும் போகுது. ஹீரோவும் ட்ரெடிஷனல் முறைப்படி ரேடிஷ் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பான். தலைவனும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜான்ட்ட கொடுக்கும்போது ஜானும் பாத்தீங்கன்னா லைட்டா எடுத்து பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம சாப்பிட்டும் பார்த்திருப்பான். சாப்பிட்டு பார்க்கும்போது ஜானுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜானு இது கண்டினியூஸா சாப்பிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சத்தம் கேட்டிருக்கும். ஏய் ஜான், நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு அங்க ஒரு ஆள் உள்ள வர அவனும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ பார்த்திருப்பான். தம்பி யாருப்பா நீ, ஒருவேளை நீ ஜானோட பையனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லங்க நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டு அங்க இருந்தவனும் அப்படியாப்பா, என்னோட பேர் வந்து பார்க். அது மட்டும் இல்லாம நான் இந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி இருக்க கடையில தான் பார்த்தா வேலை செஞ்சுட்டு இருப்பேன். ஜானும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா அவன் தான் எனக்கு சமைச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டே ஜான் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க ஜான் பாத்தீங்கன்னா ஆர்வமா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். இதை பார்த்து அங்க இருந்து பார்க்கும் ஷாக் ஆயிருப்பான். டே என்னடா நான் வந்தது கூட பார்க்காம இவ்வளவு ஆர்வமா சாப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்க்க இந்த பக்கம் ஜான்ல காண்டாயிருப்பான். டே சாப்பிட்டு இருக்க டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்ல பார்க்கும் பார்த்திருப்பான். ஏன்னா நீயே இந்த அளவுக்கு ஆர்வமா சாப்பிட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பா சாப்பாடு நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது தம்பி கொஞ்சம் கோச்சிக்காத, கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும், எனக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டாங்க இந்த ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அங்க கூடிய பார்க் அப்படிங்கிற பர்சனுக்கு அவனுக்கு குக் பண்ணி கொடுக்க, இது பார்த்து அங்க இருந்து பார்க்கும். இது வந்து ரேடிஷ் நூடுல்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான நூடுல்ஸ், அதுலயும் முக்கியமா ட்ரெடிஷனல் முறைப்படி தான் இது செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும் போது இந்த நூடுல்ஸ்க்கு ஒரு தனி பிளேவரே வரும். அப்படி இருக்கும்போது இப்ப இருக்க பசங்களுக்கே அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இது கூடி பார்க்கும் பாத்தீங்க அப்படின்னா அதை சாப்பிட்டு பார்க்க பார்க்குலாம் இது ரொம்ப பிடிச்சிருக்கும். அடேங்கப்பா என்னடா இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பாத்தீங்க அப்படின்னா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருக்க தலைவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இளமை திரும்பி இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே இந்த அளவுக்கு சாப்பிட்டு
இருக்க நம்மளோட ஹீரோவும் ஜான் நான் பாஸ் ஆயிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டு இவங்க 2 பேருமே சிரிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப கேம்குள்ள லாகின் ஆயிருப்பான். லாகின் ஆகும்போது தலைவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லப்பா, முன்ன ஒரு வேலை போயிடுச்சு, இப்ப எனக்கு புது வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா கேம்குள்ள வந்திருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து நம்மளோட ஹீரோ மீட் பண்ணதுக்கு கிங் வந்திருப்பான். இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். கிங் நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ரொம்ப நாளா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், இப்பதான் லாகினே பண்ணிட்டேன். பட் லாகின் பண்ணும்போது சேம் டைம்ல உன பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு ஹீரோ கிட்ட கேட்டுப்பான். அது மட்டும் இல்லாம நான் கேள்விப்பட்டது உண்மையா, நீ அங்க இருக்கிற ரிசார்ட் பிரின்சஸ போட்டு பொழந்து கட்டிட்டியா, உன்னோட பெருமையை பத்தி நம்ம கேம் ஃபுல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பா. இது என்ன பத்தியே பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா உன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ என்ன நினைச்சிருப்பா அப்படின்னா என்னை பத்தி யாருமே பேசக்கூடாது, நான் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் நினைச்சிருப்பா. அப்படியெல்லாம் நீ நினைச்சா மட்டும் போதாது, நீ பண்ற குக்கிங்கும் சரி, நீ பண்ற ஃபைட்டிங்கும் சரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயும் முக்கியமா ஒன்னு இன்ஸ்பயர் எடுத்துட்டு பல பேர் கிளம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிங்கும் சொல்ல இது கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பா. கிங்கு ஹீரோ கிட்ட பேசிட்டு அவனு பாத்தீங்கன்னா இங்க கூட்டு போயிட்டு இருக்க. இது பார்த்த ஹீரோவா அவன் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கேம்லயே பார்த்த அப்படின்னா இன்டிகிரேட்டட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் இருக்கு, அந்த சர்வருக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கூட்டு போயிருப்பான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இன்டிகிரேட்டட் சர்வர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கேம் மேப்ல பார்த்தா அப்படின்னா எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு. அதுலயும் முக்கியமா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா வில்லேஜ் இருக்கும், அண்ட் ஒரு சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சர்வர்ஸ் இருக்கும். அதுல பார்த்தா லோக்கல் சர்வர் இருக்கும். நம்ம அதிகமா லோக்கல் சர்வர்ல தான் விளையாடுவோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்வர் தான் விளையாடுவாங்க. எப்படி சொல்றது அப்படின்னா அவங்களுக்கு வந்து லெவல்ஸும் சரி ஸ்கில்ஸும் சரி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லியிருப்பான். சரி ஓகே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்க்கும்போது அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க பார்த்தா எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பயமா சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அதாவது மாஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. இதுவும் கிட்ட ஒரு பேட்டில் கிரவுண்ட் பாய் தான். இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். அங்க என்னது பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா பன்னிகள் கூட சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. பட் அது என்ன சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்கனால அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா ரிப்பீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்து அங்க கிங்கோ நான் ஒரு வேளை இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் ஒன்னும் இப்ப நியூ பிளேயர் கிடையாது, அப்படி இருக்கும்போது நான் நிறைய வேட்டையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிங்கும் பாத்தீங்க அப்படின்னா கத்தி இருப்பான். இது கேட்ட ஹீரோவும் பரவாயில்லப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாகின் பண்ணிருக்கேன், அப்படி இருக்கும்போது மாஸ்டர்ஸ் வேட்டையாட போறேன், உனக்கு ஓகே அப்படின்னா நீங்க இரு, இல்ல அப்படின்னா உனக்கு பிடிச்சது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிங்க சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு பக்கத்துல பார்த்தோம்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கும், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமானது, அப்படி இருக்கும்போது அதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிங்க சொல்லியிருப்பா. இது கேட்டாங்க அந்த ஹீரோ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி ஓகே அப்படி இருக்கும்போது அந்த பெட்டில் கிட்ட இருந்து தேன் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனா அந்த மாதிரி வச்சு பார்த்திருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ வந்து இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜுக்கு போயிருப்பான். சரி ஓகே இந்த இடத்துல எனக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்ட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள போயிருப்பான். உள்ள போய் பார்க்கும்போது நிறைய பிளேயர்ஸ் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஐட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா வித்துட்டு இருந்திருப்பாங்க. அதுலயும் முக்கியமா காசெல்லாம் ஓவர் ரேட்டா சொல்லி வித்துட்டு இருக்க. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வில்லேஜ்குள்ள வந்திருப்பான். வில்லேஜ்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அடாச்சா தான் இருந்திருப்பாங்க. அதாவது சின்ன பசங்களை பார்த்துருக்கவே முடியாது. ஒருவேளை சின்ன பசங்க அந்த கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல சின்ன பசங்க யாரையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா வில்லேஜ்குள்ள வந்திருப்பான். சரி ஓகே இந்த இடத்துல வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து ஒரு சில கடைகள் போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருமே பிளேயர்ஸ் தான். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஹோட்டல பாத்திருப்பான். அப்பாடா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோமா, சரி ஓகே அப்படி இருக்கும்போது இதுல என்ன சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நம்மளோட ஹீரோ உள்ள வந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு லேடி இருந்திருப்பாங்க. அந்த லேடி நம்மளோட ஹீரோ பாத்திருப்பாங்க. ஹீரோவும் சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க வந்து பன்னு சூப்பு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். எது இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்ல பன்னு சூப்பு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்க. ஹீரோவும் சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் போய் உட்கார அந்த லேடியும் பாத்தீங்கன்னா பன்னு சூப்பு கொடுத்திருப்பாங்க. இதை பார்த்து தலைவனும் ஷாக் ஆயிருப்பான். ஏண்டா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பாடு சாப்பிடலான்னு வந்தா என்ன ஆளை கூட்டுறதுக்கு ஏதாவது பிளான் போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் ஷாக் ஆயிருப்பா. எனது பாக்கிறதுக்கு அவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும். ஹீரோ அங்கிரி கூடி சூப்பு வந்து சாப்பிட்டுருப்பா. சாப்பிட்ட உடனே அவ்வளவு கேவலமா இருந்திருக்கும். ஏடா பச்சை தண்ணியை டம்ளர்ல புடிச்சு கொடுத்து சூப்பு நான் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருந்திருப்பான். இப்படி எல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஐட்டம் பாத்துட்டு அந்த சிக்கன் ஸ்டூவை வந்து வெளியெடுத்திருப்பான். வெளியெடுத்தது மட்டும் இல்லாம அந்த சூப்ல தலைவனு பாத்தீங்கன்னா சிக்கனை சேர்த்து இருப்பான். அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரெட் வந்து இருக்கும். பிரெட்டுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஹீரோவா ஆஃப் பாயில் வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம இதுல கொஞ்சோண்டு பெப்பரை சேர்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பெப்பரை சேர்த்து இருப்பான். அது மட்டும் இல்லாம நான் வந்து முன்ன இந்த கிராஸ் அரைச்சு எடுத்தேன், இதோட டேஸ்ட் கூட கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு, அப்படி இருக்கும்போது இதை சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சூப்ல அந்த கிராஸ் பவுடரையும் சேர்த்திருப்பான். கடைசியில ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அந்த வெறும் சூப்பை சிக்கன் சூப்பா மாத்திருப்பான். அந்த வெறும் பிரெட்டை பாத்தீங்க அப்படின்னா தலைவர் சாண்ட்விச் மாதிரி மாத்திருப்பான். அப்போ ஓகே இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சாப்பிட்டு பார்க்க சும்மா டேஸ்ட் அல்லும் தலைவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்பா இதாப்பா டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ நல்லா சாப்பிட்டு இருக்க. இதை பாத்தி அப்படின்னா
ஹோட்டல் லேடியும் பார்த்திருப்பாங்க. ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க அந்த லேடியும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு நீங்க ஒரு பிளேயரா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களோட தலைக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க் வந்திருக்கும். ஹீரோக்கு உங்களுக்கு வந்து ஒரு குஸ்டி வந்திருக்கு அதை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வர ஹீரோ பாத்துட்டு இருக்க இந்த சாப்டர் நீங்க முடியுதுன்பா. இந்த கேமிங் வேர்ல்டுல பாத்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸும் என்பிசிஸும் எல்லாமே கலந்தா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு சொல்லவே முடியல. அண்ட் ஒரு சில பிளேயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோவை என்பிசி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவன் சூஸ் பண்ண கேரக்டர் அப்படி. அண்ட் இப்ப நம்மளோட ஹீரோக்கு ஒரு ஹிடன் குஸ்ட் வந்திருக்கு. ஒரு என்பிசி நம்மளோட ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஹீரோ அந்த குஸ்ட் வந்து எடுத்துப்பானா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா பொறுமையா தான் வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.